கிறிஸ்து மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரிசுத்தமுள்ள பரமபிதாவின் நாமத்திலும் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் கிருபை மற்றும் சமாதானம் வருவதாக என்கிற ஒரு அன்பு வாழ்த்துதலை பகிர்ந்து கொண்டு அந்த அன்பு வாழ்த்துக்களோடு அடியேன் சார்ந்திருக்கிற மேட்டுப்பாளையம் சபை அங்கங்கள் ஒவ்வொருவருடைய அன்பு வாழ்த்துக்களையும் விசேஷமாக இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையில கடந்த காலங்கள் முழுவதுமாக அவருடைய பாதுகாப்பின் கீழாக இருந்து அவருடைய பராமரிப்பு, அவருடைய போஷிப்பு நம் யாவர் மத்தியிலும் இருந்து இந்த ஒரு ஓய்வு நாளிலும் தேவனுடைய சமூகத்திற்கு நேராக நாம் கடந்து வருவதற்கும் அன்பின் ஐக்கியத்திலே நாம் பங்கெடுக்கத்தக்கதாகவும் நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்ளத்தக்கதாகவும் தேவனுடைய வெளியேற பெற்ற சத்தியங்களை நாம் தியானிக்கத்தக்கதாகவும் இப்படியான கிருபை வாக்கியங்களுக்கு நேராக நம்மை வழிநடத்தின பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஏறெடுத்து கொண்டு இந்த நாளுடைய தியான பகுதிக்குள்ள நம்ம கடந்து வரலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக திருப்பூர் சபையாராக நீங்க கடந்து வந்திருக்கக்கூடிய விசேஷித்த ஒரு காலப்பகுதி, ஆவிக்குரிய தெரிந்தெடுத்தலின் ஒரு காலப்பகுதி. அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப அந்த வேலைகளுக்கே உரிய சத்திய தியானங்களை நாம் இந்த நாளிலும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகள், சகோதரர் சொல்லிய விதமாக கிறிஸ்துவின் திருச்சபையில் ஊழியங்களும் ஊழியர்களும் என்கிற தலைப்புல நம்ம தியானிக்க இருக்கிறோம். சரி, அப்படி நம்ம அங்க பார்க்கும் போது இந்த தலைப்பு நல்ல நினைவுல நம்ம வைத்துக் கொள்ளலாம். இந்த தலைப்பை ஒட்டியே நம்முடைய பாடத்தின் தியானமானது கடந்து போகும். கிறிஸ்துவின் திருச்சபை, அதில் காணப்படக்கூடிய ஊழியங்கள், அதே போல ஊழியர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தாற்பயம் தான் நம்ம தியானம் செய்ய இருக்கிறோம். இந்த தலைப்பிற்குரிய ஆதார வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 மற்றும் 13. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலராகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது இந்த வார்த்தைகளை மிக அருமையாக அவர் குறிப்பிடுகிறார். அநேக தியானங்கள் இந்த ஆதார வசனத்தின் அடிப்படையில் அநேக சகோதரர்கள் கடந்த காலங்கள் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட தியானங்களிலும் சரி, சகோதரர்கள் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தியானங்களிலும் சரி, நீங்க நிச்சயம் அங்க பெற்றிருந்திருக்க கூடும். சரி, அப்போ இந்த ஒரு தெரிந்தெடுத்தல் நிகழ்வுக்குள்ளாக கடந்து வர இருக்கிற நாம் மீண்டுமாக இந்த வசனத்தின் பேரிலான சில தியானங்களை கொடுத்து விட்டு நம்ம ஒரு ஆயத்த நிலையோடு அந்த ஒரு தெரிந்தெடுத்தல் நிகழ்வுக்குள்ள நம்ம கடந்து வருவது நமக்கு பிரயோஜனமாகவும் முழு சபைக்கும் அது ஆசீர்வாதமாகவும் அமையும் என்கிற நம்பிக்கையில நாம் உள்ள கடந்து வரலாம். பாருங்க, இங்க தலைப்பு நம்ம சொல்லிட்டோம். தலைப்பிற்குரிய ஆதார வசனமாக நம்ம அங்க கவனம் கொடுக்கும் போது இந்த வசனத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இது அந்த 12வது வசனத்துல நம்ம தியானம் கொடுக்கிற வார்த்தைகள். அன்பான சகோதர சகோதரிகள், அப்போ அந்த தலைப்பு அப்படிங்கிற போது கிறிஸ்துவின் திருச்சபையில ஊழியங்கள் ஊழியர்கள். இந்த ஆர்டர் நம்ம நல்லா நினைவுல வச்சுக்கலாம். கிறிஸ்துவின் திருச்சபை, ஊழியங்கள், ஊழியர்கள். இந்த ஆர்டர் நம்ம நினைவுல வைத்துக் கொள்ளலாம். நினைவில் வைத்துக் கொண்டு பாருங்க, அப்போ அந்த கிறிஸ்துவின் திருச்சபை அப்படிங்கிற போது ஆதார வசனத்துல நம்ம பார்க்கிற இந்த வார்த்தை பரிசுத்தவான்கள். அப்ப இந்த பரிசுத்தவான்கள் என்பவர்கள் யார், அல்லது இந்த பரிசுத்தவான்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவங்க எப்படி இருப்பாங்க, இவர்களுடைய வாழ்க்கை முறையானது எப்படி இருக்கும், இவைகளை எல்லாம் நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம் சரிங்களா. நிறைய பொதுவான சத்திய பாடங்களிலும் சரி, அல்லது இப்படிப்பட்ட தெரிந்தெடுத்தல்
தொடர்பான பாடங்களிலும் மூலமாகவும் சரி நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற போது யார் அப்படின்னு கேட்டா, அல்லது எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாங்க? அன்பு சகோதர சகோதரிகள், யாருங்க இவங்க? எப்படிப்பட்டவங்க? ஆ கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறவர்கள். ஓகே, நல்லது. சகோதரி அந்த பதில் கொடுத்திருக்கிறாங்க. வேற வேற கருத்துக்கள்? சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள். நல்லது, அருமையான கருத்துக்கள். வேறங்க? தன்னைத்தான் வெறுத்து, அந்த வெறுத்து விடக்கூடிய ஒரு வகுப்பார், தன்னைத்தான் வெறுத்து விடக்கூடிய ஒரு வகுப்பார். ஓகே, அப்புறம் வேற கருத்துக்கள் நிறைய சொல்லலாம். வேற என்ன கருத்துக்கள் சொல்லலாம்? பரிசுத்தவான்கள் என்பவர்கள் சரியா கேட்கல. அர்ப்பணிப்புக்குள்ள வந்தவங்க. ஓகே, இது அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக நம்ம அங்கே கவனிக்கிறோம், அன்பான சகோதர சகோதரி. சரி, அப்படி நம்ம பார்க்கும்போது இப்ப நிறைய கருத்துக்கள் நீங்க சொன்னீங்க, எதுலையும் மாற்று கருத்து இல்லை, எல்லாமே இசைவான கருத்துக்களாகவே அங்கே காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் திருச்சபையில் இந்த பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு வகுப்பார், இவர்கள் தான் கிறிஸ்துவின் திருச்சபையை கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க. அதாவது இவர்கள் தான் கிறிஸ்துவின் திருச்சபையில அங்கத்தினர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, அப்போ திருச்சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, சகோதரி சொன்னது போலதான் சகோதரர் அங்க என்ன வார்த்தைகள் கொடுக்கிறார் அப்படின்னா, உண்மையாகவே முழுமையாக தங்களை அர்ப்பணிப்பு செய்தவர்கள், தங்களை அர்ப்பணித்தவர்கள். அந்த வார்த்தைகளை நம்ம நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளலாம். உண்மையாகவே முழுமையாக தங்களை அர்ப்பணம் பண்ணினவர்கள் என்கிற ஒரு பதம் அல்லது ஒரு வார்த்தை, ஒரு அர்த்தம் அந்த பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு வார்த்தைக்கு அங்கே காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்த விஷயம் தானே, ஏன் பார்க்கணும் மீண்டுமாக? இதெல்லாம் ஏன் நம்ம அன்பானவர்களே, இத பாடத்திற்குள்ள நம்ம கடந்து வருவதற்கு முன்பு இந்த ஒரு அடிப்படைகளை நம்ம சிந்தையில நம்ம நிறுத்த வேண்டியவர்களாக இருக்கோம். அதாவது கிறிஸ்துவின் திருச்சபை வகுப்பாரா, எப்படிப்பட்டவர்கள், அவங்க எப்படி இருப்பாங்க, அதுதான் இங்க கவனிக்கிறோம். முழுமையாக உண்மையாய் அர்ப்பணம் பண்ணினவர்கள். இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கை முறையோடு நம்மை நாமே பொருத்தி நிதானித்துக் கொள்ளலாம், அன்பான சகோதர சகோதரி. அப்படின்னா அந்த வார்த்தை கொடுக்கக்கூடிய அர்த்தத்திற்கு இசைவான ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் காணப்படுகிறதா என்கிற ஒரு நிதானிப்பு நமக்குள் அங்கே இருக்கணும். சரி, அது மாத்திரமல்ல, பாருங்க, அதுல சகோதரர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் நம்ம கவனித்து பார்த்தோமானால், இந்த பரிசுத்தவான் வகுப்பார் அல்லது கிறிஸ்துவின் திருச்சபை வகுப்பார் என்பவர்கள் நம்ம முதல் விளக்கம் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, தீவிரமான ஆர்வமுள்ள உண்மையான சீஷர்கள், சீஷத்துவ வகுப்பாராக இவங்க காணப்படுவாங்க. இதுவும் நம்ம அறிந்த ஒரு காரியம்தான். அப்போ உண்மையில முழுமையாய் அர்ப்பணிப்பு செய்தவர்கள், அதே போல ஆர்வமுள்ள உண்மையான ஆவிக்குரியவற்றில் தீவிரமாய் இருக்கக்கூடிய சீஷத்துவ வகுப்பார் என்று சொல்லி அங்கே கவனிக்கிறோம். சரி, அது மாத்திரமல்ல, பரிசுத்தமான அடிச்சுவடுகளை பின்பற்றி வரக்கூடிய ஒரு வகுப்பாராக இவர்கள், இந்த பரிசுத்தவான் வகுப்பார் அங்கே காணப்படுவாங்க. சரி, அடுத்தது நம்ம அங்க கவனம் கொடுக்கும் போது பாருங்க, இந்த பரிசுத்தவான்கள் என்பவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்பவுமே இவர்கள் நன்மை செய்ய நாடுகிறவர்களாக இருப்பாங்க. நன்மை செய்ய நாடுகிறவர்களாக இருப்பாங்க. மாத்திரமல்ல, ஒவ்வொரு கூடுகைகளிலும் இவங்க அவங்களுடைய தியானங்களிலும் சரி, கூடுகைகளிலும் சரி, நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இந்த வகுப்பார் காணப்படுவாங்க. அப்போ அந்த பரிசுத்தவான் வகுப்பார் என்பவங்க, இந்த கருத்துக்கள் போக நிறைய கருத்துக்கள் நம்ம சொல்லலாம், கூடுதலான கருத்துக்கள் சகோதர சகோதரிகள் நீங்க பதிவிட்டீங்க. ஸோ அப்படின்னா இது ஒரு அடிப்படையா நம்ம வைத்துக் கொள்ளலாம். அப்ப பரிசுத்தவான்கள் என்பவர்கள் யார், அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி தங்களை அர்ப்பணிப்பாங்க, அந்த உண்மையிலையும் ஆர்வத்திலையும் தீவிர தன்மையிலையும் இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம அங்கே புரிந்து கொண்டோம், சரிங்களா? அதே போல கூடுகைகளிலும் சரி, தியானங்களிலும் சரி, நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பாராக இந்த பரிசுத்தவான் வகுப்பார் அங்கே காணப்படுவார்கள் என்று அங்கே கவனிக்கிறோம், அன்பான சகோதர சகோதரி. சரி, அப்ப பரிசுத்தவான்கள்
கூடுகைகளிலும் சரி, தியானங்களிலும் சரி நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, அப்போ திருச்சபை வகுப்பார் செய்ய வேண்டியது என்ன என்று நம்ம அங்க கவனம் கொடுக்கும் போது பாருங்க, அதுதான் கிறிஸ்துவின் திருச்சபையில அந்த நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த அடிப்படைகள், அதாவது ஆவிக்குரிய தெரிந்தெடுத்தல், அதை குறித்த சத்தியங்கள், அதை அந்த அந்த தேர்ந்தெடுத்தலில் பங்கெடுப்பு செய்யும் போது உளப்பூர்வமாக ஒரு மனதார பங்கெடுக்கக்கூடிய ஒரு வகுப்பாராகவும், அதே போல அந்த ஒரு ஆர்வம் நிலையில, ஒரு உண்மையான அர்ப்பணிப்பு செய்த நிலையில, ஒரு முழுமையாக தங்களை அந்த தத்தம் செய்த நிலையில அவர்கள் காணப்பட வேண்டும். விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில. அன்பான சகோதர சகோதரி, அப்போ அதையெல்லாம் நம்ம நினைவுல நம்ம வைத்துக்கொள்ளலாம். அப்போ நம்ம பரிசுத்தவான் உண்மையில நம்ம பரிசுத்தவான் ஆயிட்டோமா அப்படின்னா இல்ல, அதற்குரிய முயற்சிகள்ல தொடர்ந்து அதற்குரிய பாதையில நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம். நம்ம யாவரும் அறிந்திருக்கிறோம். அப்போ பலியினால் என்னோடு உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்கள் அப்படின்னா இந்த வகுப்பார் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, அதை தான் நம்ம ஒரு அடிப்படையா நம்ம அங்க பார்க்கணும். சரி, அப்ப இவங்க தான் கிறிஸ்துவின் திருச்சபை அங்கத்தினர்கள். இவங்க எப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்ப பங்கெடுக்கும் போது இந்த வார்த்தைகள் குறிப்பிடக்கூடிய தாற்பரியங்களை நம்ம மனதில் நிறுத்தி பதிய வைத்து நம்ம பங்கெடுக்கிறவர்களாக இருக்கணும். சரி பாருங்க, இந்த ஒரு பரிசுத்தவான் வகுப்பார் இவங்க சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. சரி, இரண்டாவது வார்த்தை நம்ம அங்க கவனிக்கிறோம் ஆதார வசனத்துல, சீர் பொருந்தும் பொருட்டு. சரி, அப்போ அந்த சீர் பொருந்தும் பொருட்டு அப்படின்னா அவங்க அந்த சீர் பொருந்துதல் என்பது எப்படி அது நடைபெறும் அப்படின்னா, அந்த பரிசுத்தவான் வகுப்பாருக்கு உரிய அர்த்தங்கள் நம்ம என்னென்னலாம் பார்க்கிறோமோ அந்த அர்த்தங்களின் படியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறையும் உள்ளபடியே காணப்பட்டது அப்படின்னா சீர் பொருந்துதலானது இயல்பாகவே ஒரு சகோதரருக்குள்ள ஒரு சகோதரிக்குள்ள அங்க நடைபெற்று கொண்டே இருக்கும். அது நிறைவேறி கொண்டே இருக்கும். உண்மையான அர்ப்பணிப்பு, அந்த ஒரு தத்தம், அந்த ஒரு தீவிரம், அந்த ஒரு ஆர்வம், இவைகள் எல்லாம் இருந்து ஆவிக்குரியவற்றில் இருந்து அப்படியான நம்ம வாழ்க்கை முறை காணப்பட்டது அப்படின்னா அந்த சீர் பொருந்துதலை சத்தியத்திற்குள்ள வந்தது தொடங்கி இப்ப வரைக்கும் எவ்வளவு தூரம் அந்த சீர் பொருந்துதல் என்னில், என்னுடைய வாழ்வில் அது எவ்வளவு தூரம் நிறைவேறி இருக்கிறது அல்லது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாமே அங்க நிதானித்துக் கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரி, சரி, அடுத்தது நம்ம அங்க கவனிக்கிறோம். அப்ப பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். இந்த சீர் பொருந்துவதற்காக அவங்க என்ன செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னா பாருங்க, சுவிசேஷ ஊழியத்தினுடைய வேலை. சரிங்களா? அப்ப சுவிசேஷ ஊழியத்தினுடைய வேலை அப்படிங்கிற போது இது உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற வெறும் ஊழியர்கள் மாத்திரம் அல்ல, உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமான ஒரு கடமை, ஒரு கட்டளையாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரி, அதுலயும் குறிப்பா நம்ம அங்க பார்க்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர் தெழுந்து அங்கே அவர் பரமேறுவதற்கு முன்பாக சீஷர்களிடத்துல கையளித்து கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கட்டளையாக இந்த ஒரு கட்டளையை நம்ம அங்க பார்க்கிறோம். என்ன அப்படின்னா மத்தேயு 28:20 ஸ்லைட்ல இருக்காது, நம்ம வாசிக்கவும் வேண்டாம், பரிச்சயமான வசன பகுதி. 28:20 நம்ம பார்க்கும்போது அங்க கர்த்தர் சீஷர்கள் கிட்ட அவர் பரமேறுவதற்கு முன்பு என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். சரிங்களா? நீங்க பூமி எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து நீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்போ ஒரு கட்டளையாக அங்க கொடுக்கிறார். நீங்க விரும்பினா இதை செய்யுங்க அப்படிங்கிறது இல்ல, ஒரு கட்டளையாக சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை, அதுல என்னதான் மையம் அப்படின்னா சுவிசேஷ ஊழியம். அப்போ கர்த்தரோடு உடன்படிக்கை செய்துட்டவர்கள், தேவனோடு உடன்படிக்கை செய்துட்டவர்கள், அப்போ கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பாருங்க, அதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், பரிசுத்தமான அடிச்சுவடுகளை பின்பற்றி வரக்கூடிய வகுப்பார் இந்த பரிசுத்தவான் வகுப்பார். அன்பானவர்களே, அப்படின்னா அப்ப சுவிசேஷ ஊழியத்தினுடைய வேலை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டளையாக உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமான ஒரு விஷயம். அப்போ அது கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளைகளில் அது முக்கியமானது என்று நம்ம அங்கே கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, சரி, அப்போ பாருங்க, அப்போ இந்த சுவிசேஷ ஊழியம் நம்ம மாம்சத்துல இருக்கிற இந்த காலகட்டத்துல நாம் சபையாக அல்லது ஒரு ஏக சிந்தையோடு அது நடைபெற வேண்டும் அப்படின்னா அதற்கு என்ன ஒரு ஒரு முன் நிபந்தனைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி சகோதரர் அருமையா அதற்குரிய விளக்கங்களை அங்கே கொடுக்கிறார். என்ன அப்படின்னா பாருங்க, நம்முடைய தற்கால கூடுகைகள் அனைத்தும்
சபையாகிய சரீரமானது உற்சாகமாய் கட்டி எழுப்பப்படணும். கூடுகைகளினுடைய நோக்கம், அந்த நோக்கத்தை குறித்து இங்க சகோதரர் பேசிட்டு வர்றார். அதுல சுவிசேஷ ஊழியம் நன்றாக ஒவ்வொரு இடத்திலும் கூடக்கூடிய திருச்சபை வகுப்பார் செய்யணும் அப்படின்னா அதற்கு கூடுகைகள் அவசியம். அந்த தற்கால கூடுகைகள், சபையாகிய சரீரமானது கூடுகைகளின் நிமித்தம் உற்சாகமாய் கட்டி எழுப்பப்படணும். சரிங்களா? அதே போல அதிக திறனோடு ஊழியம் செய்யும்படி ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும் நோக்கத்துடனேயே அந்த கூடுகைகள் அங்கே காணப்படுகிறது. அப்போ உண்மையாகவே நம்ம யோசிக்கலாம், அல்லது நம்ம இந்த வார்த்தைகளோடு பொருத்தி பார்க்கலாம். கூடுகைகளுக்கு நான் கடந்து வரும்போது எப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கோடு நான் கடந்து வருகிறேன். அன்பான சகோதர சகோதரி, அப்ப தற்கால கூடுகைகளினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து இங்க நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஒவ்வொருவருமே ஏக சபையாக ஒரு உறுதித்தன்மையோடு கட்டி எழுப்பப்படும்படியான ஒரு சபை வகுப்பார். சரிங்களா? அதிக திறனோடு ஊழியம் செய்யும்படியான அல்லது தகுதி அடையும்படியான ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கூடுகைகள் அங்கே நமக்கு அமைந்து காணப்படுகிறது. அது கிருபையாக, ஸ்லாக்கியமாக தேவன் கர்த்தர் மூலமாக இந்த காலகட்டங்கள்ல நம்ம மத்தியில தேவன் கொடுத்திருக்கிறார். சரி, அப்போ இதெல்லாமே இந்த கூடுகைகளினுடைய நோக்கத்தை உணர்ந்தவர்களாக நம்ம பங்கெடுப்பு செய்கிறவர்களாக இருக்கிறோம். சரி, அப்போ உண்மையாகவே அந்த கூடுகைகளிலிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மையான காரியங்களையும் ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு என்ன முன் நிபந்தனை அப்படின்னா அதையும் அங்கே சகோதரர் குறிப்பிடுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை குறித்த புரிதல் என்பது ஒரு முன் நிபந்தனையாக இது கொடுக்கப்படுது. தேவனுடைய வார்த்தைகளை குறித்த புரிதல், இவைகளை எல்லாம், இதெல்லாம் அடிப்படையான காரியங்கள் தான், புதுமையான காரியங்கள் இல்லை. ஆனால் நினைவில் வைத்து நம்ம இந்த ஆவிக்குரிய தெரிந்தெடுத்தல்ல பங்கெடுப்பு செய்யும் போது இந்த அடிப்படைகளை நம்ம நினைவில் வைத்து பங்கெடுக்கிறவர்களாக இருக்கணும். சரி, அப்ப தேவனுடைய வார்த்தைகளை குறித்த புரிதல், ஒருவேளை நாம கேட்டுக்கொள்ளலாம். உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்த போது எவ்வளவு தூரம் அந்த வார்த்தைகளின் பேரிலான புரிதல் இருந்தது, அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு கவனம் கொடுத்தேன், அந்த வார்த்தைகள் புரிதலினுடைய ஆழங்கள் எனக்குள்ள எவ்வளவு இருந்தது. காலங்கள் கடந்து போக அது எவ்வளவு தூரம் எனக்குள்ள அது தீவிரித்திருக்கிறது, அது எவ்வளவு தூரம் எனக்குள்ள அந்த ஆழங்கள் அதிகரித்து காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரி, உடன்படிக்கையின் காலம் தொடங்கி இப்ப வரைக்கும் ஒரே விதமான புரிதல் தான் என்னில் காணப்படுகிறது அப்படின்னா நாம ரொம்ப ரொம்ப நிதானிக்கணும். நம்ம இடத்துல வளர்ச்சி என்பது இல்லை என்பதை நம்ம நிதானிக்கணும். சகோதர சகோதரி, அப்போ ஒருவேளை ஒரே வசனம் தான், அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் தான், ஆனா அந்த வார்த்தைகளின் பேர்ல ஒருவேளை உடன்படிக்கை செய்த போது என்னுடைய புரிதலானது குறைவாக இருந்தது. காலங்கள் போக போக அந்த புரிதலினுடைய ஆழம், நீளம், அகலம், உயரம் இவைகள் எல்லாமே தேவ ஆவியை நான் சம்பாதிக்கும் போது அது எனக்குள்ள அதிகரித்தது என்கிற ஒரு எண்ணம், என்கிற ஒரு உறுதித்தன்மை, ஒரு உறுதிப்பாடு நமக்குள்ள இருந்தா அது ஆரோக்கியம், அது ஆசீர்வாதம், அது வளர்ச்சி, அது முன்னேற்றம். அன்பு சகோதர சகோதரி, அப்போ இந்த முன் நிபந்தனைகளை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி பாருங்க, அப்போ இந்த முன் நிபந்தனைகள் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய தெரிந்தெடுத்தல்ல பங்கெடுப்பு செய்வதற்கு முன்னதாக ஒருவேளை உங்கள் மத்தியில நம்ம கேள்வி கேட்கலாம், என்னென்னமெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம ஆயத்தப்படணும் திருச்சபை வகுப்பாராக அப்படின்னா பாருங்க, பரிசுத்தவான் வகுப்பார் எப்படி, யாரு பார்த்தோம், சீர்பொருந்துதல் எப்படி நடைபெறும் நம்ம கவனிச்சோம். அதே போல சுவிசேஷ ஊழியம் நம்ம கவனிக்கிறோம். அப்போ அந்த ஊழியங்கள் எல்லாமே சரிவர ரொம்ப அருமையா தேவனுடைய அங்கீகரிப்பின்படி நடந்தேறணும் அப்படின்னா முதல்ல திருச்சபை வகுப்பார் நம்ம ஒவ்வொருவருமே ஊழியங்களுடைய தன்மைகளையும் ஊழியர்களையும் ஏற்படுத்தும் போது சரியான புரிதலோடு நம்ம செய்ய வேண்டியவர்களாக, பங்கெடுக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அன்பான, அப்போ அப்படி பண்ணணும் அப்படின்னா அதற்குத்தான் என்ன முன் நிபந்தனை அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை குறித்த புரிதல். சரி, ஆவிக்குரிய தெரிந்தெடுத்தல் அப்படிங்கிற போது அந்த ஆவிக்குரிய தெரிந்தெடுத்தல்ல அநேக வருடங்களாக அனுபவங்கள் நிறைந்த ஒரு சபை வகுப்பாராக நீங்க காணப்படுறீங்க இல்லையா? அப்படிங்கிற போது பாருங்க, அந்த நம்ம ஒவ்வொருவருமே நம்ம யார் ஒருவரையும் விடுபட்டு பார்க்கல, வேறுபடுத்தி பார்க்கல. உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்த ஒவ்வொருவருமே இந்த ஒரு ஆவிக்குரிய தெரிந்தெடுத்தல் என்று ஊழியம், அதாவது ஊழியர்கள் சபையில அங்க முன்னெடுத்தல் கொடுக்கும் போது எப்படியெல்லாம் நம்ம ஆயத்தப்படலாம் அப்படின்னா என்னென்னமெல்லாம் நம்ம சொல்லலாம். எப்படியெல்லாம் ஆயத்தப்படலாம், இந்த தேர்ந்தெடுப்பு செய்யும் போது நான் ஆயத்தப்பட வேண்டும் அப்படின்னா எப்படியெல்லாம் நம்ம ஆயத்தப்படணும்.
கொஞ்சம் கருத்துக்கள் உங்கள் மத்தியிலிருந்து வந்தால் நலமாயிருக்கும். எப்படி ஆயத்தப்படலாங்க? ஆ ஜெபம். ஓகே, அருமை. ஒரு பாயிண்ட் அவங்க சொல்றாங்க, ஜெபம். அப்புறங்க சத்திய வேதாகம ஒழுங்கின்படி. ஓகே, சத்திய ஒழுங்கின்படி, வேதாகம கொள்கைகளின்படி. ஓகே, ஸோ ரெண்டாவது. அப்புறங்க வேற கருத்துக்கள் சிஸ்டர்? தனிப்பட்ட தியானங்கள். ரொம்ப அருமை. தனிப்பட்ட தியானங்கள். நம்ம எதிர்பார்த்த கருத்து வந்துருச்சு. சரி, இப்ப நம்ம ஒரு வாக்கெடுப்புக்குள்ள போயிடலாம். ஆவிக்குரிய தேர்ந்தெடுத்தலுக்கு முன்பாகவே ஒரு வாக்கெடுப்புக்குள்ள போயிடலாம். பரிசுத்தவான் வகுப்பார் என்பவர்கள் எப்படி இருப்பாங்க என்பதை நம்ம ஆரம்பத்துல பார்த்துட்டோம். இந்த தனிப்பட்ட தியானங்கள், இந்த ஆவிக்குரிய தெரிந்தெடுத்தலை குறித்து நம்ம எத்தனை பேர் நம்ம கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு கரங்களை உயர்த்துங்க. அப்படின்னா எத்தனை பேர் கரங்களை உயர்த்துவீங்க? உயர்த்த வேண்டாம், ஆனா நம்ம தனிப்பட்ட நிதானிப்புக்கு நம்ம வைத்துக் கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுப்பு செய்யும் போது அவர் எப்படி தெரிந்தெடுப்பு செய்தார் என்பதை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம், சரிங்களா? அப்ப அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுப்பு செய்யும் போது தேவனுடைய வழிநடத்துதலை எதிர்நோக்கி இருக்கிறார். முழுவதும் போய் தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜெபத்திலிருந்து அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துல ஆண்டவர் ரொம்ப அருமையான ஒரு மாதிரியை அங்க காண்பிக்கிறார். நாம் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அல்ல, அது தேவன் மற்றும் கர்த்தரை சார்ந்த விஷயம். ஆனால் திருச்சபை வகுப்பாராக சபையினுடைய ஊழியர்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு பாகம் என்பது நம் மீது கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரி, அப்படின்னா ஆயத்தப்படணும் அப்படின்னா பாருங்க, இதை எல்லாமே ரொம்ப அவசியம். சகோதரிகள் சொன்ன அந்த கருத்துக்கள், ஜெபம் அவசியம். முக்கியமா நம்முடைய தனிப்பட்ட தியானங்கள், ஒருவேளை அது பெரோயா தியானங்களாக சபையில கடந்து போயிருக்கலாம், அல்லது நம்ம தனிப்பட்ட தியானங்கள். ஒரு ஊழியரா எப்படி இருக்கணும், என்ன தகுதிகள் இருக்கணும், என்ன தாளந்துகள் அவரிடம் பார்க்கணும். தகுதிகள் அதிகமா பார்க்கணுமா, தாளந்துகளை அதிகமா பார்க்கணுமா, அந்த ஊழியர் கடந்த காலத்துல எப்படி செயல்பட்டார். ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு சகோதரராக இருந்தாலும் இதுவரை, அது மூப்பர் ஊழியராகவோ அல்லது உதவிக்காரர் ஊழியராகவோ நான் தேர்ந்தெடுப்பு செய்யணுமா, அவர் கடந்த காலங்கள்ல எப்படிப்பட்ட சாட்சியை அவர் காண்பித்திருக்கிறார் சபை மத்தியில, எப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களில் எப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், அவருடைய பங்கெடுப்பு, அவருடைய பங்களிப்புகள், அதுல எந்த அளவுக்கு அவர் அந்த தீவிரத்தன்மையை காண்பித்திருக்கிறார், இவைகளை எல்லாம் கூர்ந்து கவனிக்கிறவர்களாக இருக்கணும் திருச்சபை வகுப்பார். அது கவனிக்கிறதோடு மாத்திரம் அல்லாமல் இப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகளின் படியாக அந்த தனிப்பட்ட சத்திய தியானங்களின் படி நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருந்து அவைகளின் படி நாம் நடைமுறைக்குள்ள நம்ம கடந்து வருகிறோம் அப்படின்னா உண்மையில திருச்சபை வகுப்பாராக நாம் ஏற்படுத்தக்கூடிய ஊழியர்கள் நிமித்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சகோதரரும் நிறைய இடத்துல அந்த ரைட்டிங்ஸை கொடுப்பார் போசிஸ்டி ஒழுங்குமுறைகள் புஸ்தகத்துல. என்ன அப்படின்னா, அநேக 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 ஆவிக்குரிய ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்களை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஊழியர்கள் மூலம் திருச்சபை வகுப்பார் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கோணத்துல. அன்பான சகோதர சகோதரி, அப்படின்னா அப்ப திருச்சபை வகுப்பாருடைய பொறுப்பை நாம் உணர்ந்து ஒவ்வொருவரும் ஆயத்த நிலையோடு பங்கெடுக்க வேண்டியது அவசியமாக அது காணப்படுகிறது. அதுதான் நம்ம அங்க கவனிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை குறித்த புரிதல் இந்த காரியங்களுக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் அது அடிப்படை தான். அது ஒரு முன் நிபந்தனையாக காணப்படுகிறது. குறிப்பா இந்த ஒரு தெரிந்தெடுத்தல் அப்படிங்கிற போது அந்த முன் நிபந்தனையை உணர்ந்து அந்த நிபந்தனையை நிறைவேற்றுகிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். அன்பான, இப்போ இந்த நிபந்தனையை நிறைவேற்றினால்தான் உண்மையாகவே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி பங்கெடுத்து நம்ம ஊழியர்களை ஏற்படுத்துகிறவர்களாக காணப்பட முடியும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா நம்ம மாம்சத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம், அல்லது நம்முடைய தனிப்பட்ட வெறுப்பின் அடிப்படையில் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இவைகள் நிச்சயமா முழு சபைக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. நம்ம சிந்தையில் நம்ம வைத்து பங்கெடுக்க வேண்டியது அவசியம். சரி, அடுத்தது பாருங்க, அங்க சபையாகிய சரீரமானது பக்தி விருத்தி அடையத்தக்கதாகவும், சரிங்களா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, அதே போல சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. இதுல ரொம்ப சிம்பிள், மகா பரிசுத்தமான விசுவாசத்துல கட்டி எழுப்பப்படணும் உறுதித்தன்மையோடு. அதுதான் அங்க குறிக்கப்படுகிறது. அந்த சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாக. மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன சொல்லலாங்க? மகா பரிசுத்தமான விசுவாசத்துல திருச்சபை வகுப்பார் கட்டி எழுப்பப்படணும் அப்படின்னா மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன சொல்லலாம்?
சத்திய வசனங்களின் பேரிலான அந்த உபதேசங்கள், அந்த வார்த்தைகளின் அடிப்படையாக கொண்ட போதனைகள், இதன் மீது நம்ம வைக்கக்கூடிய விசுவாசம் தான் அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம். அடிப்படை பாடம் தொடங்கி நம்ம கற்று வந்திருக்கிறோம். ஆனா அப்படிங்கிற போது அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல கட்டி எழுப்பப்படும்படியான ஒரு திருச்சபை வகுப்பாராக நம்ம இருக்கணும். அதுதான் அங்க பக்தி விருத்தியை அது குறிப்பிடுகிறது அன்பு சகோதரர். அப்போ இதெல்லாமே சரிவர திருச்சபை வகுப்பாருக்குள்ள நிறைவேறணும், நடந்தேறணும் அப்படின்னா பாருங்க, இவைகள் எல்லாம் நடந்தேறும் போதுதான் அவர்கள் எதற்கு தகுதி அடைய முடியும் அப்படின்னா ராஜ்யத்தின் வகுப்பாராக இருப்பதற்கு தகுதி அடைய முடியும். பாருங்க, அதுதான் ஸ்லைட்ல நம்ம பார்க்கும் போது அடுத்த ஒரு ஸ்லைட்ல 5067ல நம்ம அங்க பார்க்க முடியும். வாசிக்கலாம். ராஜ்யத்தில் ஒரு இடத்தை பெறும்படியாக ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் பக்தி வைராக்கியம், போதனை, விசுவாசத்தை கட்டி எழுப்புதல், சோதித்தல், நிரூபித்தல், செதுக்குதல், மெருகூட்டுதல், ஆயத்தப்படுத்தல் ஆகியவை தேவையாக உள்ளது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இதுதான் அங்க கவனிக்கிறோம். சகோதரருடைய எழுத்துக்களிலிருந்து ராஜ்யத்தில் இடத்தை பெறணும், அதற்கு நாம் தகுதி அடைய வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பாருங்க, நமக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் அங்க கடந்து வரும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம ஆயத்தப்பட முடியும், இதெல்லாம் அங்க கவனிக்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் அது பக்தி வைராக்கியமாக இருக்கட்டும், அறிவுரைகளாக இருக்கட்டும், விசுவாசத்தை கட்டி எழுப்புவதாக இருக்கட்டும், இது எல்லாமே நிச்சயம் அவசியம். ஒவ்வொரு காரியங்களும் இல்லைங்களா? சோதித்தல், நிச்சயமா நமக்குள்ள சோதனைகள் அனுமதிக்கப்படும், அதுல நம்மை நாம் நிரூபிக்கிறவர்களாக இருக்கணும். நமக்குள்ள செதுக்குதல்கள் இருக்கும், நமக்குள்ள மெருகூட்டுதல் நடந்தேறும். இந்த வகையில ஆயத்தப்படுதல் என்பது நமக்குள்ள அவசியமாக நிறைவேற வேண்டிய, நடந்தேற வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுகிறது அன்பான சகோதர சகோதரி. சரி, இதை கடந்து இந்த ஒரு அடிப்படையான விஷயங்கள் சரிங்களா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சபையானது, சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையத்தக்கதாகவும் இல்லைங்களா, என்ன காரியங்கள் அடுத்தது அப்படின்னா ஊழியர்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள். இதற்காகவே இல்லைங்களா, ஆதார வசனத்துல நம்ம பார்த்தோம். இதற்காகவே அங்கே அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். அப்ப இந்த அடிப்படைகளை நினைவில் வைத்து நாம் ஊழியர்களை ஏற்படுத்தும் போது எப்படி திருச்சபை வகுப்பாராக ஒரு இடத்துல கூடக்கூடிய சபையிலிருந்து ஊழியர்களை நம்ம கண்டறிவது? இவர்கள் ஊழிய பொறுப்புக்கு உரியவர்கள், இவர்களுக்கு அந்த பொறுப்பை நம்ம கொடுக்கலாம், அல்லது இவர்களுக்கு நம்முடைய வாக்கை, தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும்படி கரங்களை உயர்த்தி நம்ம தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி முடிவு செய்யலாம் அப்படின்னா பாருங்க, எகெயின் கேள்விகள் உங்கள் மத்தியிலேயே என்னென்னமெல்லாம் கருத்துக்கள் அப்படின்னா கண்டிப்பா நிறைய கருத்துக்கள் கடந்து வரும். நம்ம ஒரு 4 விதமான கருத்துக்களை மாத்திரம் பாடத்தை பார்த்து பாடத்தை நிறைவுக்குள்ள கொண்டு வர இருக்கிறோம். சரி, முதல்ல கருத்துக்கள் உங்களிடமிருந்து, ஊழியர்களை எப்படி நாம் அடையாளம் கண்டு கொள்ளுவது அப்படின்னா என்ன சொல்லலாம்? பாருங்க, அது அடுத்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி நம்ம அடையாளம் கண்டு கொள்ளுவது அப்படின்னா நிச்சயம் நிறைய கருத்துக்கள் உங்கள் மத்தியிலிருந்து வரும். சொல்லலாம், ஊழியர்களை நம்ம எப்படி அடையாளம் கண்டு கொள்றதுங்க? சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள், சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள். ஓகே, போதக சமர்த்தர். ஓகே, போதக சமர்த்தர், சத்தியத்தின்படி நடக்கிற ஒருவர். அப்புறம் வேறங்க சிஸ்டர்? ஹம்பிள்னஸ். ஓகே, தாழ்மை. பொதுவா நம்ம சொல்லிடலாம் அதைய குணலட்சணம். சரிங்களா? பொதுவா குணலட்சணத்தை வெளிப்படுத்துகிறவராக, நல்ல குணலட்சணங்களை வெளிப்படுத்துகிறவராக. அப்புறம் வேறங்க, வேற எவைகளை எல்லாம் பார்த்து நீங்க தேர்ந்தெடுப்பு செய்வீங்க? சபையின் வளர்ச்சிக்காக முயற்சி செய்யக்கூடிய சகோதரர்கள். ஓகே, அப்புறம் வேற கருத்துக்கள்? அவ்வளவுதானுங்களா? சரி, ஓகே, சரி, உள்ள வரலாம். பாருங்க, இப்போ முதல் அந்த 4 பாயிண்ட் அப்படிங்கிற போது நம்ம கடந்து வரலாம். தற்கால நிதர்சனத்தை குறித்து சொல்லும் போது சகோதரர் அங்க ரொம்ப அருமையா அங்க சொல்றார். பாருங்க, அது அடுத்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு, உடன்படிக்கை செய்தவர்களிலும் ஊழியக்காரர்களிலும் கூட சிலர் வழக்கமான சடங்கு போன்று எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அது தற்கால நிதர்சனமாக நம்ம அங்க கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரி. அதாவது பாருங்க, இதற்குரிய விளக்கம் சகோதரர் ரீபரன்ஸ் 5939ல சொல்லும் போது ரொம்ப அருமையா அந்த வார்த்தைகளை அங்க கொடுக்கிறார்.
வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்துவ ஊழியர்களுக்கு பொருந்துகின்றதான ம். ஏற்படுத்துதல் என்னும் வார்த்தையானது பெரும்பான்மையான ஜனங்களினால் ஊழியக்காரர்களினால் கூட மிகவும் அரைகுறையாகவே புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த 5939ல இந்த ரீபிரிண்ட்ஸ்ல சகோதரர் சொல்லும் போது ரொம்ப நம்ம ஜாக்கிரதை உணர்வோடு வாசிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது. கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு பொருந்துகின்றதான ஏற்படுத்துதல், அந்த ஆர்டினேஷன் அப்படிங்கிற அந்த விஷயம், வார்த்தையானது பெரும்பான்மையான ஜனங்களினால் ஊழியக்காரர்களினால் கூட மிகவும் அரைகுறையாகவே புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிகின்றது என்று அங்கே சொல்லுகிறார். ஸோ அப்போ பாருங்க, அதுல அதே ரீஃபரன்ஸ்ல தொடர்ந்து நம்ம வாசிச்சோம்னா, நீங்க வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை ஏற்படுத்துதல் என்பதன் உண்மையான பொருள் என்னவென்று முழுமையாக புரிந்து கொள்ளப்படுவது வரையிலும் திரும்ப திரும்ப வாசிக்கப்பட வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இது ஒரு ஏற்படுத்துதல், ஊழியர்களை ஏற்படுத்துதல் அப்படிங்கிற போது எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதில் அவர் சொல்றார், பெரும்பான்மையான ஜனங்கள் ஊழியக்காரர்களினால் கூட அது கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய வகையில புரிந்து கொள்ளப்படாத ஒரு காரியமாக இருப்பதை குறித்து அங்க அப்போ ஒருவேளை அப்படிதான் இருக்கு அப்படின்னா, இதற்கு நம்ம முன்னாடி சொன்னது போலதான் முன் நிபந்தனைகளை சரிவர நிறைவேற்றுகிற திருச்சபை வகுப்பாராக இருந்தா இந்த காரியங்கள் நம்மில் அங்கே இருக்காது, காணப்படாது. சோ அப்படின்னா பாருங்க, அப்ப ஊழியக்காரர்களை ஏற்படுத்துகிற அந்த ஒரு உண்மையான பொருள் என்ன, அந்த அர்த்தம் என்ன என்பது முழுமையாக புரிந்து கொள்ளப்படுவது வரை திரும்ப திரும்ப வாசித்தா போதுங்களா? திரும்ப திரும்ப வாசித்தா போதுமா? சகோதரருடைய எழுத்துக்கள் அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? வெறுமனே திரும்ப திரும்ப 10 முறை வாசித்தாலும் பிரயோஜனப்படாது. அதன் பேரில் மெடிடேஷன், தியானம் கொடுக்கணும். அதனுடைய புரிதல், அதனுடைய உணர்ந்து கொள்ளுதல் நம்ம இருதயத்துல அது நம்ம உணரணும். அன்பான சகோதர சகோதரி, அப்போ அது செய்யப்படும் வரை நம்ம எப்படிதான் பார்ப்போம் அப்படின்னா, தற்கால நிதர்சனம் போலதான். அது ஒரு எளிமையான ஒரு சடங்காக இருக்கிற ஒரு வகையில அது காணப்பட்டுரும். அன்பான சகோதர சகோதரி, ஒருவேளை அப்படி இல்லாதபடிக்கு இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முன் நிபந்தனைகளை சரிவர உணர்ந்து நிறைவேற்றுகிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். சரி, இதுல பாருங்க, நம்ம அடுத்தது நம்ம அங்க சொல்லும் போது இந்த திருச்சபை வகுப்பாரிலிருந்து ஊழியர்களை நம்ம கண்டறியணும் அப்படின்னா, இப்ப நிறைய கருத்துக்கள் நீங்க சொன்னீங்க. கருத்துக்கள் அனைத்தும் ஓகே, பட் வேற சில ஆவிக்குரிய கருத்துக்கள், அதுவும் நம்ம அறிந்த கருத்துக்கள் தான். நம்ம தியானம் செய்து நம்ம உள்ள வரலாம். ஆனா அந்த உள்ள வர ஒரு முதல் பாயிண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்பாக ஒரு கேள்வி சகோதரர் ரசல் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. சரிங்களா? என்ன கேள்வி என்று அங்கே பார்க்கும்போது அதே 5939ல அடுத்தது நீங்க வாசிக்கலாம். தேவனுடைய ஜனங்கள் அடங்கின சபையாரால் தேர்ந்தெடுக்கப்படும் மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள் யாவரும் திவ்ய ஏற்படுத்துதலின் படியானவர்கள் என்று கருதப்பட வேண்டுமா? இந்த கேள்விக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லலாங்க? தேவனுடைய ஜனங்கள் அடங்கின சபையார்ல, சபையார் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மூப்பர்கள் மற்றும் ஊழியர்கள் யாவரும் திவ்ய ஏற்படுத்துதலின் படியானவர்கள் என்று கருத வேண்டுமா அப்படின்னா என்ன பதில் சொல்லலாம்? ஆமாவா இல்லைங்களா? ரெண்டு கருத்துமே வருது, ஆமான்னும் வருது. எதுக்கு பாரபட்சம் இல்லாம ரெண்டுக்கும் பதில் சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை இல்லைங்களா? ரெண்டு கருத்துமே வருது. ஸ்ட்ராங்கா என்ன சொல்லலாங்க? ஆமாம், இல்லை இல்லைன்னு யார்? ஓ, பிரதர் சொல்றார். ஓகே, அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த கேள்வியின் அடிப்படையில் சகோதரர் ரசல் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும் போது, நீங்க வீட்டுக்கு போய் நீங்க படிங்க, இந்த ரீபிரிண்ட்ஸை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம். பட் அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தை இந்த கேள்விக்குரிய பதில்ல குறிப்பிடுகிறார். அறிந்த கருத்து தான், வாசிக்கலாம் அடுத்த ஸ்லைட்ல. இல்லை. முதல்ல சிம்பிள் பதில் இல்ல. திவ்ய ஏற்படுத்துதலின் படியானவர்கள் அல்ல. தெளிவா சொல்லிட்டார். ஏன் அப்படிங்கிறதற்கு விளக்கம் சொல்றார், வாசிக்கலாம்.
பரிசுத்த ஆவியினால் ஆன ஜெனிப்பித்தலை அடையாத எவரும் தெய்வீக ஏற்படுத்துதலின்படியானவர்கள் என்று கருதப்பட முடியாது. பாருங்க, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்து. தேவனுக்கு ஜெனிப்பித்தலை அடையாத ஜெனிப்பித்தலை அடையாத எவரும் தெய்வீக ஏற்படுத்துதலின் படியானவர்கள் என்று கருதப்பட முடியாது. ஜெனிப்பித்தல் ரொம்ப ஒரு அவசியமான ஒரு முக்கியத்துவமான ஒரு கருத்தாக அங்கே சகோதரர் கொடுக்கக்கூடிய வார்த்தை. சரி, அடுத்தது சிஸ்டர். தேவனுக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளதாகவும் பரிசுத்த ஆவியினால் ஆன ஜெனிப்பித்தலை அடைந்ததாகவும் தன்னை குறித்து அறிக்கை பண்ணிடாத ஒருவரை சபையார் ஊழியராக ஏற்படுத்திக் கொள்வது என்பது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத காரியத்தை செய்வதாக இருக்கும். போதும். இப்போ பாருங்க, இப்போ இது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும்? ஒருவேளை அந்த ஜெனிப்பித்தலை ரூபகாரப்படுத்தாத ஒருவரை தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியாக வெளிப்படுத்தாத ஒருவரை சபையார் தெரிந்தெடுப்பு செய்தார்களானால் அது எப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள அது இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள சபை இருக்கும். ஸோ அதை அங்கே ரொம்ப அருமையா அங்கே குறிப்பிடுகிறார். அந்த ஜெனிப்பித்தலை ரூபகாரப்படுத்துவதும் தன்னுடைய வாழ்க்கை முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளதாகவும் அந்த ஜெனிப்பித்தலை அடைந்ததாகவும் அறிக்கை பண்ணிடாத ஒருவரை ஏற்படுத்துவது கர்த்தருடைய அங்கீகாரம். இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமா. தேவ அங்கீகாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏக சபையாக ஊழியங்களை திட்டமிட்டு ஏறெடுக்கிற ஒரு விஷயமானாலும் அதுல தெய்வீக அங்கீகாரம் என்பது இருந்தா அதனுடைய ஆசீர்வாதங்களை உண்மையாகவே சபை ஜனங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அந்த கர்த்தருடைய அங்கீகாரம் அப்படிங்கிற போது அந்த அங்கீகாரத்திற்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளை சபை வகுப்பார் செய்கிறவர்களாக ஏற்படுத்துகிறவர்களாக இருந்தா அது என்ன சொல்றது அப்படின்னா சபை ஒரு வினோதமான படிப்பினைகள், வினோதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்குள்ள கடந்து போயிடும். அப்படியாக இல்லாம நாம் கரங்களை உயர்த்தி ஊழியர்களை ஏற்படுத்தும் போது இந்த ரூபகாரங்களை, இந்த சாட்சியின் வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையில பார்த்து நம்ம ஊழியர்களை ஏற்படுத்தும் போது அதில் கர்த்தருடைய தேவனுடைய அங்கீகாரம் என்பது அதுல நிச்சயம் காணப்படும். அன்பான சகோதர சகோதரி, பாருங்க, ஒருவேளை சபையார் இப்படி தேர்ந்தெடுப்பு செய்துட்டாங்க அப்படின்னா, ஜெனிப்பித்தலை அடையாத ஒருவர் முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளதை அறிவித்திடாத அல்லது அறிக்கையிடாத ஒருவரை ஏற்படுத்தும் போது அவர் எப்படிப்பட்ட ஊழியராக இருப்பார் அப்படிங்கிறத அந்த கடைசி 2 வரிகள்ல நம்ம அங்க பார்க்க முடியும். இப்படியாக தேர்ந்தெடுக்கப்படும் அந்த நபர் தம்மை ஊழியராக ஏற்படுத்தின சபையின் பிரதிநிதியாக மாத்திரமே அவர் இருப்பார். உண்மையில தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஊழியர் எப்படியாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய பிரதிநிதியாக இருக்கணும். சரிங்களா? கர்த்தருடைய பிரதிநிதியாக இருந்து கர்த்தர் கொடுக்கக்கூடிய வழிநடத்துதல்களின் படி நீங்க சொன்ன மற்ற அனைத்து காரியங்களின் அடிப்படையில சபையை வழிநடத்தும் போது அது ரொம்ப அருமை, அது ரொம்ப ஆரோக்கியம், அது ரொம்ப ஆசீர்வாதமாக சபை அது அந்த ஒரு நிலைக்குள்ள அது கடந்து போகும். அன்பான சகோதர சகோதரி, அப்போ இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜெனிப்பித்தலை ரூபகாரப்படுத்துகிற அல்லது தன்னுடைய வாழ்க்கையில சாட்சியாக அறிக்கை பண்ணுகிற தன்னுடைய அர்ப்பணிப்பை பாருங்க. அதுல இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அது அர்த்தப்படுத்துகிறது. அப்படின்னா பாருங்க, அப்போ ஒருவேளை அந்த ஆவிக்குரிய ஜெனிப்பித்தலை ஒருவருடைய வாழ்க்கையில நான் எப்படி பார்ப்பது? இவர் ஜெனிப்பித்தலின்படி அல்லது ஜெனிப்பித்தலை இவருடைய வாழ்க்கையின் மூலம் சாட்சியாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அது அவருடைய வாழ்க்கையில ரூபகாரங்களாக மூலமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா எவைகளை எல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நான் கேள்வி அதிகமா வரல, நான் உள்ள கடந்து வர்றேன். நேரடியா நம்ம சகோதரருடைய ஆவிக்குரிய கருத்துக்களுக்குள்ள நம்ம கடந்து வருகிறோம். பாருங்க, அங்க அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளார் என்பதற்கான ஆதாரங்கள். அதாவது ஒரு ஊழியரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா திருச்சபை வகுப்பார்ல நிறைய பேர் இருக்கிறோம். ஒரு ஊழியரை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா முதல் பாயிண்ட் அங்க நம்ம கவனிக்கிறோம் சத்திய வளர்ச்சி, சத்தியத்தில் வளர்ச்சி மற்றும் ஜெனிப்பித்தலை ரூபகாரப்படுத்துகிற ஒருவரை ஊழியராக ஏற்படுத்தணும். அப்படின்னா அதற்குரிய ரூபகாரங்கள் என்ன, அதற்குரிய சாட்சிகள் அவருடைய வாழ்க்கையில் எப்படி விளங்கும் அப்படின்னா அந்த பாயிண்ட் பை பாயிண்ட் ஒரு 6 பாயிண்ட்ஸ்
மூத்த சகோதரருடைய அந்த எழுத்துக்களின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, அதுல என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளார் என்பதற்கான ஆதாரங்கள். இது எப்படி பிரதர் ஜெனிப்பித்தலோடு நம்ம தொடர்பு படுத்த முடியும் அப்படின்னா, அதே ரீஃபரன்ஸ்ல சகோதரர் எழுதியிருப்பாரு, ஜெனிப்பித்தல் என்பது முதலாவது தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய காரியங்கள் தொடர்புடையது இல்லைங்களா. நாம் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாய் இருக்கிற அந்த ஒரு நிலையை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையோடு தொடர்புடையது. அது நம்முடைய ஜெனிப்பித்தலாக அது காணப்படுகிறது. சரி, இந்த ஜெனிப்பித்தல் சரிவர இருந்தா அது ஒரு தேவ அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளுகிறோம் இல்லைங்களா. அதுதான் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம். அதாவது தேவனுடைய ஒரு அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ளுவதுதான் அந்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு விஷயமாக நம்ம அங்க கவனிக்கிறோம். இந்த அபிஷேகம் என்பது ஏக சபையாக தேவன் அபிஷேகித்தலை அங்கே கர்த்தர் மூலம் அங்கே கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, அப்போ இந்த ஜெனிப்பித்தல் அப்புறம் அபிஷேகித்தல் அப்படிங்கிற போது அந்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளார் என்பதற்கான ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னா, அதுல ஒவ்வொரு கருத்தும் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து. இந்த கருத்துக்கள் ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு அடிப்படையாக, ஒரு ஆதாரமாக, அவரது வாழ்க்கை முறையாக அது மாறிப்போக வேண்டும். அன்பான சகோதர சகோதரி, ஆவிக்குரிய காரியங்களில் ஆசை அதிகரித்திருக்க வேண்டும். கடந்த காலங்களை விட ஆவிக்குரியவற்றில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பாருங்க, இரண்டாவது பாயிண்ட், தான் மாத்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விட ஆவிக்குரியவற்றில் ஆர்வம் உள்ள, கேட்கக்கூடிய காதுள்ளவர்களுக்கு அவர்களும் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை. இது ரெண்டும் பாருங்க. அப்ப மற்றவர்களும் ஆவிக்குரியவற்றை பார்க்க உதவ வேண்டும் என்கிற ஆசை ஒருவருக்குள்ள அதிகரித்து காணப்பட வேண்டும். இது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, சத்திய அறிவிலும் பரலோக கிருபையிலும் வளர்ச்சி. இது எல்லாமே ஒருவருடைய அந்த சாட்சியின் வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். எந்த அளவுக்கு அவர் சத்திய அறிவில் வளர்ந்திருக்கிறார். அந்த சத்திய அறிவில் வளர்ந்திருக்கிறவர் அவருடைய சம்பாஷணைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் சபை வகுப்பாருக்குள்ள, அல்லது அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகள் எவ்வளவு பலமுள்ளதாக, எவ்வளவு ஆறுதல் படுத்துகிற வகையில அந்த ஆலோசனைகளானது அது காணப்படும். இதெல்லாமே நம்ம அங்க பார்க்க முடியும். அப்போ சத்திய அறிவு, பரலோக கிருபையில அந்த கிருபையின் வளர்ச்சி, காலத்தோடு கிருபையில வளரக்கூடிய இந்த ரூபகாரம், இந்த சாட்சிகள் அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது அவரை ஊழியராக நம்ம ஏற்படுத்த நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அன்பான சகோதர சகோதரிகள், சரி, அப்ப இப்படியாக ஆவிக்குரியவற்றில் ஆசை அதிகரித்து மற்றவர்களும் ஊழியங்கள் நிமித்தம் ஆவிக்குரியவற்றில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிரயாசங்கள் எடுத்து, அதே போல தன்னுடைய சத்திய அறிவிலும் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அறிவிலும் பரலோக கிருபையிலும் வளர்ச்சியை காண்பிக்கிறவர்களுக்கு எப்படித்தான் இருக்கும் அப்படின்னா, நாலாவது பாயிண்ட், உலக பிரகாரமான மனிதர்களிடமிருந்து நிச்சயம் அவர்களுக்கு துன்புறுத்தல்கள் கடந்து வரும். அன்பான சகோதர சகோதரிகள், இல்லைங்களா. அப்போ உலக பிரகாரமான மனதுடையவர்களுக்கு அப்பாற்பட்டதுதான். ஏன்னா இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் என்பது எப்படிப்பட்டது நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நம்ம அங்க கவனிக்கும் போது நாம் யார் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே பார்த்தோம். பரிசுத்தவான்கள் அப்படின்னா இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்னா பிரித்து எடுத்து இருக்கிறார். அப்படின்னா அப்ப பிரித்து எடுக்கப்பட்டவர்களாகிய நாம் அந்த உலகத்தோடு இசை உள்ளவர்களாக இல்லாம நாம் நடக்கும் போது, வாழும் போது நிச்சயம் உலகம் சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலிருந்து துன்பங்கள் கடந்து வரும், இயல்பு. இந்த துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒருவராக இருந்தா அது எது நிமித்தம்? முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட்ஸ், ஆவிக்குரியவற்றில் ஆர்வம், ஆசை அதிகரித்து, ஊழியத்தினுடைய காரியங்கள் அதிகரித்து, இதெல்லாம் இருக்கும் போது அந்த துன்பங்கள், சோதனைகள் என்பது கடந்து வரும். சரி, அடுத்தது ஐந்தாவது நம்ம அங்க கவனிக்கிறோம், இவர் கிறிஸ்துவின் சிந்தையில வளர்ச்சி காட்டக்கூடியவராக அவர் இருப்பார். ஆறாவது பாயிண்ட், அன்பான, தாராளமான, மற்றவர்களை மன்னிக்கும் மனப்பான்மை, அதே போல கடவுளுக்கு பயபக்தியுள்ள, அவருடைய சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படியக்கூடிய ஒருவராக அவரு. அன்பான சகோதர சகோதரிகள், இதெல்லாம் சொல்லிட்டு தான் சுய பரிசோதனையில் இந்த ஆதாரங்கள் தன் சொந்த இருதயத்தில் இருப்பதை யாராவது கண்டால், இது ஊழியர்களோடு மாத்திரம் தொடர்புடையது அல்ல, அனைவருக்கும், உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற அனைவருக்கும் ஆனது. அதை நம்ம தெளிவா வச்சுக்கணும். அதோடு கூட இதுல இந்த ரூபகாரங்கள்ல, இந்த சாட்சியின் குறிப்புகள்ல யாரொருவருடைய வாழ்க்கை முறையில அதிகமாய் நம்ம சாட்சிகளாக நம்ம அங்க கவனிக்கிறோமோ அவர்களை ஊழியர்களாக ஏற்படுத்துவது ஒரு ஏற்புடைய ஒரு காரியமாக, கர்த்தருடைய அங்கீகரிப்புக்கு உட்பட்ட ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரி, பாருங்க, அதான் சொல்றார், இந்த ஆதாரங்கள் தன் சொந்த இருதயத்தில் இருப்பதை யாராவது கண்டால்
அவர் தேவனுடைய பிள்ளை என்று ஆவியினால் சாட்சி கொடுக்கப்படுகிறது. சரி, பாருங்க, இந்த ஜெனிப்பிக்கப்பட்டதற்கான நடைமுறை ஆதாரங்கள் எல்லாம் என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா இந்த ஒரு 6 பாயிண்ட் நம்ம அங்க பார்த்தோம். அந்த நடைமுறை ஆதாரங்களை நம்ம அங்க கவனிக்கும் போது பாருங்க, அதுல இன்னும் சில கருத்துக்கள் ஆழ்ந்து அங்கே சகோதரர்கள் அங்கே கொடுக்குறாங்க. ஸோ அந்த கருத்துக்கள் ஸ்லைட்ல இருக்காது. நான் கொஞ்சம் எளிமையா அல்லது கொஞ்சம் துரிதமா நான் வாசித்து கடந்து வருகிறேன். நல்லா உள் வாங்கிக்கோங்க. அந்த ஜெனிப்பிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் அப்படிங்கிற போது பாருங்க, அதுல நடைமுறை ஆதாரங்கள் அப்படிங்கிற போது இது எல்லாமே ஒரு ஹைலி டிஃபைன்டு பாயிண்ட்ஸ். சகோதரரிடமிருந்து வந்த ஒரு அருமையான ஆலோசனைகள், ஒரு ரூபகாரங்களாக ஒருவருடைய வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய காரியங்கள். நடைமுறை பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, அங்க சகோதரர் சொல்றார் பாருங்க, ஒருவர் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார். ஜெனிப்பிக்கப்பட்டு அதோடு என்ன செய்யணும் அப்படின்னா, வளர்ச்சி அடைகிறவர்களாய் அவர் நிச்சயம் காணப்படுவார். சரிங்களா? காணப்படுகிறாரா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம நிதானிக்க வேண்டியவராக இருக்கணும். அதே போல தேவனையும் கர்த்தரையும் நெருங்க வேண்டும் என்கிற விருப்பம், அதே போல சத்தியத்திற்கும் சகோதரர்களுக்கும் ஊழியம் செய்ய வாஞ்சை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படும். முதல் கருத்து. சரிங்களா? ஜெனிப்பிக்கப்படுவதோடு நின்று விடாம அதற்கே உரிய வளர்ச்சி நிலையில தொடர்ந்து காணப்படுவாங்க. தேவனை கர்த்தரை நெருங்க வேண்டும் என்கிற ஆசை அதிகரித்து காணப்படும். சத்தியத்திற்கும் சகோதரர்களுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படும். இது முதல் பாயிண்ட். இரண்டாவது ஒரு கருத்து நம்ம அங்க கவனிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளின் மீதான புரிதல், தெய்வீக கொள்கைகளின் மீதான புரிதல் நிச்சயம் அதிகரிக்கும். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்லது அவர் ஒரு எளிமையான இயல்பான சம்பாஷணையின் மூலமே நம்ம அறிந்து கொள்ளும் போது ஆவிக்குரியவற்றை ரொம்ப அருமையா மற்றவர்கள் பயனுள்ள வகையில, பிரயோஜனப்படுத்தக்கூடிய வகையில வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அந்த அளவுக்கு அந்த டீப் மெடிடேஷன் என்பது அவருடைய வாழ்க்கையில அது ரூபகாரமாக நம்ம அங்க பார்க்க முடியும். அப்போ அவரது வார்த்தைகளின் மீதான புரிதல், தெய்வீக கொள்கைகளின் மீதான புரிதல் அதிகரிக்கும். அது மாத்திரம் அல்ல, வெறுமனே புரிதலும் வெறுமனே தியானங்களும் நோ. அதற்கு அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த கொள்கைகளின் படி, அந்த ஒழுங்குகளின் படி வாழ முனைப்புடையவர்களாய் இவங்க இருப்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, மாத்திரமல்ல, அங்க சொன்ன 2வது பாயிண்ட்ல இருக்கிறது போலதான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பாராக இவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை ஊழியர்களாக நாம் கண்டறிய வேண்டியது அவசியம். மூன்றாவது, உடன் சகோதர சகோதரிகளிடத்துல அன்பை மாத்திரமே பிரதிபலிக்கிறவர்களாக இவங்க இருப்பாங்க. நான்காவது, பாவத்தை விருப்பத்தோடு தொடர்ந்து செய்கிறவர்களாய். பாவம் செய்யாதவங்களா அப்படின்னா யாருமே நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் பாவிகள் நிலையில நம்ம காணப்படுகிறோம். அப்படின்னா பாவத்தை விருப்பத்தோடு தொடர்ந்து செய்கிறவர்களாய் இருக்க மாட்டாங்க. அப்போ எப்பொழுதாவது பலவீனத்தினால, மாம்சம் என்பது பலவீனம் அறிந்திருக்கிறோம். அப்ப பலவீனத்தினால விழுகிற நிலை நிச்சயம் வரும். அப்படி விழுந்தாலும் உடனே எழுந்து தேவனுடைய சமூகத்திற்கு, கிருபாசன தண்டைக்கு போய் தேவனிடத்துல சேரக்கூடிய அல்லது தேவனிடத்திலிருந்து கர்த்தர் மூலம் மன்னிப்பை நாடக்கூடிய ஒருவராக அவர் காணப்படும். அன்பான சகோதர சகோதரிகள், இது 4வது. 5வது நம்ம அங்க பார்க்கும் போது பாருங்க, அங்க உலகத்தின் ஆவியை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்பாங்க. உலகத்தினால் தாங்கள் கரைப்படாதபடி தங்களை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இந்த வகுப்பார் இருப்பாங்க. அதே போல 6வது, ஒருவேளை நமக்கே உரிய இலக்கு, அந்த நெருக்கத்தின் பாதை, அதுல கடந்து போகும் போது ஒருவேளை சில டீவியேஷன்ஸ், சில வழி தவறுகிற சில விஷயங்கள் அல்லது கிளை வழிகளை பிடித்துக் கொள்ளக்கூடிய சில தருணங்கள் நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னா, கிளை வழிகளை பிடிக்கும் போது நாம் சென்று சேர வேண்டிய இலக்கு வேற, ஆனா சைட்ல சில டீவியேஷன்ஸ்னால நம்ம கிளை வழிகளை பிடிக்கிறவர்களாக இருந்தா என்ன ஆயிடும் அப்படின்னா, நிச்சயம் தேவன் நமக்கு சோதனைகளை, பரீட்சைகளை அங்க அனுமதிப்பார். அதையெல்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, அந்த வகுப்பார் ஆரோக்கியமா எடுப்பாங்க. இது தேவன் நான் சீர்பொருந்தும்படியாக அனுமதித்திருக்கிற ஒரு விஷயம். இதிலிருந்து நான் கற்றுக்கொண்டு நான் சீர்பட்டு தேவனுடைய காரியங்கள்ல முழுமையாக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள போகிறேன். இந்த கிளை வழியை விட்டு மீண்டும் நான் நேர் பாதைக்கு, எனக்கே உரிய நெருக்கத்தின் பாதையில இலக்கை நோக்கி ஓடுவேன் என்கிற ஒரு உறுதித்தன்மையோடு ஓடக்கூடிய ஒரு ஜனமாக இவர் காணப்படுவார். அன்பான சகோதர சகோதரிகள், அப்படி அனுமதிக்கப்படுகிற சிக்ஷைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் நாம் சீர்பொருந்துதலுக்காக என்பதை எண்ணி அவரு இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் என்று எண்ணுவார். இது எல்லாமே என்ன அப்படின்னா, நடைமுறை வாழ்க்கையில ஒருவரிடத்துல
நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், அன்பான சகோதர சகோதரிகள். சரி, அப்ப பாருங்க, இந்த கருத்துக்கள் முதல்ல நம்ம பார்த்தோம். ஊழியர்களை நம்ம எப்படி கண்டறியணும் அப்படிங்கிற போது அந்த சத்தியத்தில் வளர்ச்சி மற்றும் ஜெனிப்பித்தல், ஆவிக்குரிய ஜெனிப்பித்தல், சரிங்களா? சோ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு நேரம் நம்ம கடந்து வரலாம். சகோதர சகோதரிகள், நீங்க சொன்ன அதே கருத்துக்களோடு தொடர்புடைய சில கருத்துக்கள் பாருங்க. அங்க ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னா, கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மனப்பாங்கு அவரிடத்துல அங்க காணப்படும். வாய்ப்புகளை, அதாவது ஊழிய வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒருவராக அவரு காணப்படும். ரெண்டாவது கருத்து, வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒருவர். சரி, அப்படிங்கிற போது பாருங்க, நம்ம இதுல ரொம்ப முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமே ஊழிய வாய்ப்பு என்பது ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒரு வகையில அது கொடுக்கப்படும். ஒன்னா நம்முடைய சிந்தை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய கிரியை மூலம், அல்லது நம்ம எழுத்துக்கள் மூலம், அல்லது நம்ம ஒருவரிடத்துல சம்பாஷணையின் மூலம், ஒருவரிடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு ட்ராக்ஸை பகிர்ந்து கொடுப்பதன் மூலம், இது எல்லாமே அங்க என்னதான் அப்படின்னா ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு தான். ஆனா அந்த வாய்ப்புகளை எவ்வளவு தூரம் ஒருவர் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்துகிறவராக இருக்கிறார், அதுதான் நம்ம அங்க கவனிக்கணும். பாருங்க, அதை குறித்து சொல்லும் போது அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஒவ்வொரு முறையும் கிடைக்க பெறுகிற ஆவிக்குரிய ஊழிய வாய்ப்புகளை முன்பை விட எவ்வாறு சிறப்பாக செய்யலாம் என்கிற சிந்தை ஒருவரிடத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அன்பான சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு முறையும் கிடைக்க பெறுகிற வாய்ப்பு பாருங்க. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க அடுத்த ஸ்லைடுக்கு வரலாம். ஒரு நடைமுறை உதாரணமா இந்த ஒரு பாயிண்ட் நம்ம அங்க பார்க்கலாம். நம்ம அனைவருமே நிச்சயம் இந்த காரியங்களை அறிந்தவர்களாகத்தான் இருப்போம். என்ன அப்படின்னா, அறிவு, வாய்ப்பு, அனுபவம், பக்குவம், முதிர்ச்சி, தேவ அங்கீகாரம். சரி, இது ஒரு எளிமையா, ஒரு இயல்பா நம்முடைய வாழ்க்கையில நம்ம பொருத்தி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, நம்ம அனைவருமே படித்தவர்கள், கற்றவர்கள். அப்படிங்கிற போது பாருங்க, ஒருவேளை உதாரணம் நம்ம எடுக்கலாம். ஒருவேளை ஒரு கல்லூரி படிப்பை முடிக்கக்கூடிய ஒருவர் அந்த காலேஜ் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா அவரு ஒரு 3 வருடம் படித்திருக்கலாம், அல்லது 5 வருடம் 6 வருடம் படித்திருக்கலாம், அல்லது ஒரு டாக்டரேட் அப்படிங்கிற போது நிச்சயம் அவர் ஒரு 7-8 வருடங்கள் படித்திருக்கலாம், இல்லைங்களா? ஒரு நிபுணத்துவத்தில் அவரு காணப்படலாம். இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் அந்த கல்வி அறிவு என்பது ஆரம்பத்தில் எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, ஒரு புத்தகத்தின் படியான ஒரு அறிவாகத்தான் அது காணப்படும், இல்லைங்களா? அதாவது ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ், அவ்வளவுதான். தியரிட்டிக்கல் நாலேஜ். அந்த தியரிட்டிக்கல் நாலேஜை, அந்த நாலேஜோட ஒருவர் என்ன பண்றாருன்னா, ஒரு புதிய ஆபீஸ்ல போய் ஒரு வேலைக்கு சேருகிறார். ஒரு அலுவலக பணியில அவர் போய் சேர்றார். ஒருவேளை அது கார்ப்பரேட் கம்பெனியா இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன கடையாக இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு வியாபாரமா இருக்கலாம். என்ன ஒரு துறையாக இருந்துட்டாலும் சரி, அன்பான சகோதர சகோதரிகள் பாருங்க, அப்போ இங்க அவர் படித்து அந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் அவர் வச்சிருக்கிறார். இப்போ அந்த வேலையில போய் சேருகிறார். ஒருவேளை நான் உதாரணத்திற்கு ஒரு நல்ல கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனியை நம்ம வச்சுக்கொள்ளலாமே, உதாரணத்துக்கு நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கம்பெனியில போய் சேரக்கூடிய ஒருவர் அந்த தியரிட்டிக்கல் நாலேஜோட போய் சேர்றார். அவருக்கு எவ்வளவு தூரம் ப்ராக்டிக்கல் அறிவு இருக்கும் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் இருக்காது, இல்லைங்களா? நம்ம நல்லா தெரியும். அப்படிங்கிற போது இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் இன்டர்வியூல இவர் எவ்வளவு தூரம் தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை எவ்வளவு தூரம் வெளிப்படுத்துகிறார், அதை ரூபகாரப்படுத்தும் போதுதான் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அளவீட்டின் அடிப்படையில அவர் அந்த பணியில அமர்த்தப்படுகிறார், சரிங்களா? அப்படி அமர்த்தப்பட்டதுக்கு அப்புறமா ஒருவேளை அவர் அந்த அலுவலகத்துல சேர்ந்ததுக்கு அப்புறமா நிச்சயம் ஒரு ப்ரொபேஷனரி பீரியட் என்பது அங்க இருக்கும், எந்த வேலையா இருந்துட்டாலும், இல்லைங்களா? அதாவது ஒரு பயிற்சியின் காலம் என்பது ஒரு 3 மாதமா இருக்கலாம், அல்லது ஒரு 6 மாதமா இருக்கலாம். ஒரு சில கம்பெனிஸ்ல அது 1 வருடமாக கூட அங்க இருக்கலாம். ஸோ அப்போ இது ஒரு பயிற்சியின் காலம். அந்த பயிற்சியின் காலத்துல அவருக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னா, அந்த கம்பெனியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும். அந்த கம்பெனியில என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வேலைகள், அந்த வேலைகளினுடைய தன்மைகள், அந்த வேலைகளை பார்க்கக்கூடிய முக்கியமான நபர்கள், இவர்களிடத்துல எப்படி நம்ம சம்பாஷிக்கணும், இவர்களிடத்துல என்னென்ன காரியங்களை கொண்டு போகணும், இது எல்லாமே வந்துட்டு அங்க கற்றுக் கொடுக்கப்படும், சரிங்களா? அப்ப இதன் மூலமாக அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அந்த கொஞ்சம் போல தியரிட்டிக்கல் நாலேஜையும் இங்கே இவர் கற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை நாலேஜ், பிராக்டிக்கல் நாலேஜையும் மிங்கிள் பண்ணணும். மிங்கிள் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அறிவு அவர் ஒவ்வொரு முறையும்
ஒருவேளை மீட்டிங்லயோ அல்லது கம்பெனி இன்னும் செழிப்பா வளர்ந்தோங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அவர் தன்னுடைய அந்த நாலேஜை, அந்த அறிவை எவ்வளவு தூரம் வெளிக்காட்டுகிறாரோ, அன்பான சகோதர சகோதரிகள், எவ்வளவு தூரம் அந்த அறிவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரோ, அது தியரிட்டிக்கல் நாலேஜா இருக்கலாம் அல்லது இங்க வந்து அந்த பயிற்சியின் காலத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய எளிமையான காரியங்களாக இருக்கலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வெளிப்படுத்தலைன்னு வைங்க, அடுத்த ஸ்டெப்பு வாய்ப்பு என்பது வராது. அவங்க ஒரு மாதிரி ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலேயே தான் இருப்பாங்க. ஐயா, அதை நம்ம அறிந்திருக்கிறோம், இயல்பா பிராக்டிக்கலா நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ யார் ஒருவேளை உதாரணத்திற்கு ஒருவர் வந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த படிப்பை ரொம்ப அருமையா அப்ளை பண்ணி, எந்த ஃபீல்டும் அந்த ஃபீல்டில் அப்ளை பண்ணி அதை பயன்படுத்துறாருன்னு வைங்களேன், அப்படியாக வெளிப்படுத்துகிறாருன்னு வைங்களேன், அவருக்கு என்ன வரும் அப்படின்னா மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். ஸோ இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பாருங்க, இவர் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அறிவு, அந்த அறிவை இவர் பயன்படுத்தக்கூடிய விதம், பிரயோகிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப அருமையா பண்ற, இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று அந்த வாய்ப்பை அங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ அப்ப அந்த வாய்ப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும் உள்ளபடியே. ஒருவேளை அந்த வாய்ப்பை பயன்படுத்தலைன்னு வைங்களேன், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியாது. ஒருவேளை திரும்ப திரும்ப ஒருவருக்கு அந்த வாய்ப்பு அருளப்படும் போது அந்த வாய்ப்பை பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒருவர், அருமையாக பயன்படுத்தக்கூடிய ஒருவர் என்ன ஆகிறார் அப்படின்னா நல்ல ஒரு அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக அவர் மாறுகிறார். அன்பான சகோதர சகோதரிகள், ஸோ அதுதான் வந்து அடுத்த அந்த ஒரு ஸ்டெப்ல நம்ம அங்க கவனிக்கணும். ஸோ அப்போ அந்த ஒரு அனுபவங்களை பெற்றுக்கொள்ள அது அவரை எதற்கு நேராக வழி நடத்தும் அப்படின்னா நல்ல ஒரு முதிர்ச்சி, நல்ல ஒரு பக்குவத்திற்கு நேராக, பக்குவப்பட்ட நிலைக்கு நேராக அது வழி நடத்தும். இப்படித்தான் அந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியாக இருந்துட்டாலும் சரி, வேற சில வியாபாரங்களாக இருந்துட்டாலும் சரி, சின்ன சின்ன தொழில்களாக இருந்துட்டாலும் சரி, இதுல சரியா சீர்பொருந்தின நிலையில அவங்க வளர்ச்சியை காண்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஆயிர முடியும் அப்படின்னா நிச்சயமா அதுல உலக பிரகாரமான மனது உடைய ஜனங்களிடமிருந்தே ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? ஆவிக்குரிய வகைக்கே வரல, ஆனா இதை அப்படியே ஆவிக்குரிய வகையில நம்ம பொருத்தலாம். சரிங்களா? அப்போ அந்த ஜனங்களிடமிருந்து ஒரு அங்கீகாரம் பெற்றுக்கொண்டு அந்த பக்குவம், அந்த மெச்சூர்டு அணுகக்கூடிய ஒரு விஷயம் ஒருவர் கிட்ட காணப்படும் போது அவர் அந்த ஒரு அங்கீகாரம் என்பது எதன் அடிப்படையில் வரும் அப்படின்னா இன்கிரிமெண்ட்ஸ் மூலமா வரலாம், அவர்களுக்கான ப்ரமோஷன்ஸ் மூலமா வரலாம், இன்னும் வேற வகையான உயர்வுகள் மூலமாக அது வெளிப்படுத்தப்படலாம். அன்பான சகோதர சகோதரிகள், அதுதான் அங்க அந்த 5 படிநிலைகளாக நம்ம அங்க கவனிக்கிறோம். அப்படின்னா இதை அப்படியே ஸ்பிரிச்சுவலா நம்ம பொருத்தி பார்க்கலாம் இல்லைங்களா? சோ அப்போ நம்ம சத்திய அறிவை வெறுமனே அறிவாக மாத்திரமே வைத்துக்கொண்டு இராதபடி, அல்லது புஸ்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பாக மாத்திரமே வைத்துக்கொண்டு இராதபடி, அவைகளை எங்க அப்ளை பண்ணணும், எந்த இடத்துல குணலட்சணங்களை நான் காத்துக்கொள்ளணும், எந்த இடத்துல நான் கனிகளை வெளிப்படுத்தணும், அவைகளை எல்லாம் உணர்ந்து நாம் அப்படியான ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழும்போது நிச்சயமா என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன கிடைக்கும் அப்படின்னா ஊழியத்தினுடைய வாய்ப்புகள் என்பது அவருக்கு நிச்சயம் கடந்து வரும். ஸோ அப்போ ஊழிய வாய்ப்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் அருமையா அதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா நல்ல அனுபவம் நிறைந்தவராக, அதே போல அந்த அனுபவங்கள் ஒருவருக்குள்ள அதிகரிக்க அந்த நாலேஜ் பேஸ் என்பது அப்படியே அதிகரிக்க அது என்ன ஆகும் அப்படின்னா அவரை ஒரு முதிர்ச்சிக்கு நேராக, ஒரு மெச்சூர்டு ஒரு பர்சனாக அவரை அது மாற்றும். அன்பு சகோதர சகோதரி, இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா அது தேவ அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக அது அங்க மாற்றும். அப்படின்னா அப்ப நம்ம உணர்ந்து கொள்ளணும், அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதில் நாம் எல்லாருமே எந்த அளவுக்கு அந்த முனைப்பு, அந்த ஒரு சீரிய முயற்சி நம்ம இடத்துல காணப்படுகிறது என்பதை நம்ம நிதானிக்கணும். இதுல குறிப்பா சபை வகுப்பாரில் இருந்து ஒரு ஊழியரை நான் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா கிடைக்க பெறுகிற அந்த சின்ன வாய்ப்பாக இருந்துட்டாலும் சரி, அது ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன காரியமாக இருந்துட்டாலும் சரி, எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரியை நமக்கு காண்பித்து போயிருக்கிறார். அப்படின்னா அவரு வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார் சரிங்களா? அப்படி இருக்கும் போது அந்த வாய்ப்புகளை எவ்வளவு தூரம் நம்ம பயன்படுத்துகிறோம், அது சின்ன வாய்ப்பாக இருந்துட்டாலும் சரி, அல்லது வேற பெரிய வாய்ப்புகளாக இருந்துட்டாலும் சரி, அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துவதில் நம்முடைய முனைப்பும் நம்முடைய சீரிய முயற்சியும் தான் அங்கே காரியமாய் அங்கே காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரி, சரி, அப்போ நம்ம இன்னொரு கோணத்துல நம்ம அங்க பார்க்கும் போது இந்த ஊழிய வாய்ப்பு என்பது முதல்ல நம்ம ஒவ்வொருவருமே புரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு காரியம் இந்த ஊழிய வாய்ப்பு. ஒருவேளை அந்த ஊழிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்தல அப்படின்னா, சரி, அதை பயன்படுத்தல அப்படிங்கிறத விட இன்னொரு கோணத்துல நம்ம யோசிக்கலாம். ஊழிய வாய்ப்பு என்பது இல்லைன்னு வைங்க, அல்லது நமக்கு கொடுக்கப்படலைன்னு வைங்க, எப்படி இருக்கும்? கொஞ்சம் எதிர்மறையா இப்படி யோசிச்சு பார்க்கலாம். ஊழிய வாய்ப்பு என்பது நமக்கு இல்லை, நமக்கு கொடுக்கப்படலை அப்படின்னா எப்படி இருக்கும்?
ஊழிய வாய்ப்பு அப்படின்னா ஊழியர்களை ஏற்படுத்துறது மாத்திரம் இல்ல, சபை வகுப்பார் அனைவருக்குமே ஊழிய வாய்ப்பு என்பது இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா? அப்படி சொன்னதற்கு பிறகு இப்போ நம்ம யோசிக்கலாம், இந்த ஊழிய வாய்ப்பு ஒருவேளை இந்த காலகட்டங்கள்ல நமக்கு கொடுக்கப்படலைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். எதன் மூலம் நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துவது, எதன் மூலம் நம்முடைய பலியின் வாழ்க்கையை நம்ம நடைமுறைப்படுத்துவது, இதெல்லாமே எதுல இருந்து தான் அப்படின்னா அந்த ஊழியத்துல இருந்து தான். அப்போஸ்தலன் பவுல் அங்க சொல்லும் போது, அல்லது ஆதிகால சபை, அந்த ஆதிகால சபையில நடக்கிற விஷயங்களை குறித்து மூத்த சகோதரர் அவர்கள் சொல்லும் போதும் சரி, ஆதிகால சபையில அந்த ஆவிக்குரிய வரங்கள் என்பது எப்படி இருந்ததுன்னா பொக்கிஷம். பொக்கிஷம் அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அவர்களுக்கு. அந்த காலகட்டங்களிலும் சரி, ஊழிய வாய்ப்பு என்பது ரொம்ப அதிகமா அங்க அப்போஸ்தலர்கள் மத்தியில பயன்படுத்தப்பட்ட ஒரு வாய்ப்பாக அது இருந்தது. அன்னைக்கு அவங்க கண்டு விசுவாசிக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தாங்க. இன்னைக்கு நாம் காணாமல் விசுவாசிக்கக்கூடிய ஒரு தருணத்துல நமக்கு வந்திருக்கிறோம். அப்படின்னா நம்ம யோசித்துக் கொள்ளலாம், அன்னைக்கு ஆவிக்குரிய வரங்கள் என்பது திருச்சபை வகுப்பாருக்கு ஒரு பொக்கிஷமா இருக்குதுன்னா, இன்னைக்கு ஆவிக்குரிய ஊழியத்தினுடைய வாய்ப்புகள் என்பது நம் காலத்துல அது ஒரு பொக்கிஷமாக காணப்படுது. சகோதர சகோதரிகள் பாருங்க, அப்போ இதைத்தான் கர்த்தர் இயேசு அங்க சொல்றார் இல்லையா? யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பாருங்க, அப்போ ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் இது கர்த்தர் இயேசுவுக்கு வந்ததுங்களா? ராக்காலம் வந்துதா? இருந்ததா? ஆமா, இருந்தது, சொல்ல முடியும் இல்லைங்களா? சோ அவருடைய மரண தருவாயில, ஆனா அந்த தருணத்துல அவரால் என்ன செய்ய முடியுமோ அவர் செஞ்சு அதன் மூலம் படிப்பினைகளை கொடுத்து போயிருக்கிறார். இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்பது ஒவ்வொரு ஜனங்களுக்கும், ஒவ்வொரு கால சபைக்கும், அந்தந்த காலத்துல வாழ்ந்த ஜனங்களுக்கே உரிய சூழ்நிலைகள் அல்லது சில சம்பவங்கள் மூலமாக இவைகள் அங்க கடந்து வரும். நமக்கு நிச்சயம் வரும் இல்லைங்களா? பாருங்க, அது அடுத்தது சகோதரர் அங்க கொடுக்கிறார். ஆனா இந்த காலம் வர்றதுக்கு முன்பு இப்ப ஊழிய வாய்ப்பு என்பது நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, ஒரு கிருபையின் வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பொக்கிஷமாக, ஒரு ஸ்லாக்கியமாக, ஒரு வரமாக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த வாய்ப்பை எவ்வளவு தூரம் முனைப்போடு நம்ம பயன்படுத்தணும், பிரயோஜனப்படுத்தணும், மற்றவர்கள் பிரயோஜனப்படணும். இதெல்லாம் நம்ம சிந்தித்து அந்த ஊழிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். பாருங்க, இந்த காரியங்களை நன்கு உணர்ந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, ரொம்ப அருமையா ஒரு ரீபிரின்ஸ்ல குறிப்பிடுகிறார். 3519ல தமிழ்ல வாசிக்கலாம். பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு காலம் குறுகினது என்பதை அறிந்து அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய ஆவியில் முழுமையாய் பிரவேசித்தனர். இருங்க சிஸ்டர். சோ பாருங்க, அப்போ இதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கலாம். பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு இல்லைங்களா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு வெளிச்சமூட்டப்பட்ட ஜனங்களாக, அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க தெரியும் நம்மளுக்கு. அவங்க கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் கூட அவங்க என்னதான் பண்ணாங்கன்னா, நான் மீன் பிடிக்க போகிறேன் இல்லைங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். அவரோடு கூட மற்ற சீஷர்களும் கடந்து போறாங்க. கர்த்தர் அவர்களுக்கான படிப்பினைகளை கொடுக்கிறார். ஆனா பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு அப்படிங்கிற போது இவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சிந்தை கடந்து வந்தது அப்படின்னா, காலம் குறுகினது என்ற ஒரு சிந்தை இவர்களுக்குள்ள அங்கே கடந்து வந்தது. அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய ஆவியில முழுமையாய் அவங்க தங்களை மூழ்கடித்துக் கொண்டார்கள். பிரவேசித்து வாசிங்க சிஸ்டர். ஒரு காலத்தில் அனுகூலம் பெற்ற தேசமாகிய யூத தேசத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அனைவரும் கூட்டி சேர்க்கப்படும் வரை யூதர்கள் மத்தியில் இடைவிடாத ஊழியம் செய்தனர். அப்ப எப்படி செஞ்சாங்களாமா ஊழியம்? இடைவிடாத ஊழியம். சகோதர சகோதரிகள், ஊழிய வாய்ப்பை எவ்வளவு தூரம் பெருசா பொக்கிஷமா பார்த்தாங்க. அந்த ஊழிய வாய்ப்பை பயன்படுத்துவதில் எவ்வளவு தூரம் அவங்க தங்களை ஈடுபடுத்தி கொண்டாங்க என்பதை நம்ம அங்க கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், அப்போ யூதர்கள் மத்தியில இடைவிடாத ஊழியம் அங்கே செய்தார்கள். பாருங்க, அங்க சகோதரர் சொல்லும் போது இதுவும் அதே தான். அடுத்த ரீபிரின்ஸ்ல நம்ம பார்க்கும்போது நிச்சயம் நம்ம காலத்திலையும் ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஒருவேளை நம்ம கொஞ்சம் வயது அதிகரிக்கலாம், அல்லது ஏதோ சில பலவீனங்கள் நிமித்தம் கைகள் செயல்பட முடியாம போகலாம், அல்லது கால்கள் செயல்பட முடியாம போகலாம். அது நமக்கே உரிய சில ராக்காலமாக, ஒரு ராக்காலத்தின் பகுதியாக அங்க. ஆனா இப்போ கிருபையின் காலம்,
செய்கிறதை உன் கையில முழு பலத்தோடு செய் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு காலம், அந்த வார்த்தைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு காலம் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆனா இதெல்லாம் தடை பண்ணக்கூடிய அல்லது தடை செய்யக்கூடிய ஒரு காலம் வர இருக்கிறது. அது சீக்கிரத்துல அல்லது ஒவ்வொருவரும் கடந்து போகக்கூடிய வினோதமான சூழ்நிலைகள் நிமித்தம் அவைகள் அனுமதிக்கப்படலாம் இல்லைங்களா? ஒரு கணம் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்திற்கு முன்பு ஊழிய வாய்ப்புகள் அப்படின்னா ரொம்ப பறந்து விரிந்து இருந்தது. எங்கே போனாலும் அறுவடையில அநேகரை நம்ம அந்த உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை இல்லைங்களா? எந்த பகுதிக்கு போனாலும் அவேர்னஸ் அதிகமாயிடுச்சு. இவர்கள் யார் என்பது தெரியுது. உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு காலப்பகுதியாக இது மாறுகிறது. ஒரு தடை உண்டாக்குகிற பாருங்க, இதே அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இல்லையா? இன்னைக்கு போய் நம்ம ஊழியம் செய்ய போறோம் அப்படின்னா என்ன பேனரு என்ன நேம்ல போறோங்கிறத பார்த்துட்டு மற்ற பெயர் கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய சபையில எவ்வளவு தூரம் எச்சரிக்கப்படுகிறார்கள், எவ்வளவு தூரம் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம அங்க பார்க்கிறோம் இல்லைங்களா? பாருங்க, அதை தான் சொல்றாரு 4149ல ரீபிரின்ஸ்ல. அது இல்லைங்களா அதுல? ஓகே, ஸோ அதுல பாருங்க, அங்கே நம்ம நானே வாசிக்கிறேன். நன்மையான காரணங்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் ஊழியம் செய்வதற்கும் சத்தியத்தை பகிரங்கமாக பிரசங்கம் செய்வதற்கும் நமக்கு கிடைத்த வாய்ப்புகள் அதிகாரத்தில் இருப்பவர்களால் வலுக்கட்டாயமாக தடை செய்யப்படும். வலுக்கட்டாயமாக தடை செய்யப்படும் அதிகாரத்தில் இருப்பவர்களால். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா அப்படியான காலம் வருவதற்கு முன்னதாகவே நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னா ஊழிய வாய்ப்பை அருமையா பயன்படுத்த வேண்டி இருக்கு. சரி, நம்ம அனைவருமே பயன்படுத்தணும். ஆனா பயன்படுத்துவதில் முன்பை விட இப்போ யாரு அதிகமா தங்களுடைய ஈடுபாட்டை காண்பிக்கிறார்களோ அவர்களை ஊழியர்களாக கண்டறிந்து ஏற்படுத்துவது தேவ அங்கீகரிப்புக்கு உட்பட்டது. அன்பு சகோதர சகோதரி, பாருங்க, ஒருவேளை நம்ம அந்த கம்பெனி எக்ஸாம்பிளே நம்ம சொல்லும் போது ஒரு 2 வருஷம் ஒருவேளை அந்த ஒரு அலுவலகத்துல சேர்ந்து ஒரு 2 வருஷம் ஆன ஒரு நபர் 1 வருஷம் முழுவதும் கற்றுக்கொள்ளுகிறார். கற்றுக்கொண்டதை அடுத்த 1 வருஷம் முழுவதும் அப்ளை பண்றார். இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளுகிறார். அந்த 2 வருஷத்துல அவர் என்ன கற்றுக்கொண்டாரோ அதே எந்த வகையில தன்னை வேலையில ஈடுபடுத்தி கொண்டாரோ அதே அளவுல ஒரு 10 வருஷம் கழிச்சும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார் அப்படின்னா எப்படி இருக்குங்க? சரியான வளர்ச்சி விகிதம் அவருக்குள்ள நடந்தேறல. 2 வருஷத்துல வளர்ச்சியை காண்பிச்சார். ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறமா 10வது வருஷத்துலயும் அதே மாதிரி தான் வேலை செய்யறாரு. இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்னா யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? நம்ம வளர்ச்சியை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம வளர்ந்திருக்கிறோமா அப்படிங்கிறது. அதே போலதான் இங்க சத்திய காரியங்கள்ல அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறதுல எவ்வளவு தூரம் முன்பை விட இப்போ சிறப்பாக சீரிய முயற்சியோடு காணப்படுகிறோம் என்பதை நம்ம நிதானிக்கணும். அன்பு சகோதர சகோதரி, பாருங்க, இதை சொல்லிட்டு தான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதில் அருமை சகோதரர் அவரு ஒரு நல்ல உதாரணத்தை அங்கே கொடுக்கிறார். ஒரு ராஜாவை ஏற்படுத்துதல் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக சகோதரர் அவர்கள் சொல்லும் போது பாருங்க, சவுல் ராஜாவை குறித்து சொல்லுகிறார். அந்த ஒரு ரீபிரின்ஸ் பதிவுல நம்ம பார்த்தோம்னா அடுத்த ஸ்லைடுக்கு வரலாம் பதர். ஸோ நீங்க பார்க்கும்போது அங்க என்ன மாதிரியான ஒரு சூழல் அப்படின்னா, சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசி போய் சவுலை முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணினதற்கு பிறகு இவர் இடத்துலயே இருக்கிறார். அவர் இடத்துக்கு கடந்து போயிட்டார். இப்போ ஜனங்களை எல்லாம் கூட்டி, ஜனங்கள் தான் கேட்கிறாங்க ராஜா வேணும்னு இல்லையா? ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டி சவுலை ராஜாவாக ஜனங்கள் முன்பு அபிஷேகம் பண்ண சொல்லக்கூடிய ஒரு தருணத்துல உங்கள ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற போது தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுலை ராஜாவாக முன்பே அபிஷேகம் பண்ணிட்டார். இப்ப ஜனங்கள் அறிய இங்க கூப்பிடணும். அப்படி கூப்பிடும் போது பாருங்க, அங்கே அவர் சவுல் கடந்து வர்றார். அவர் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். அந்த வாய்ப்புகள் எல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ அவர் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். ஆனா இப்போ சவுல் ராஜாவாக ஜனங்கள் முன்பு அறிவிக்கப்பட்டாச்சு. இவர் அறிவிக்கப்பட்ட கொஞ்ச காலத்திலேயே என்ன நடக்குது அப்படின்னா, மோவாபியர்கள், அண்டை தேசமான மோவாபியர்கள் இந்த 12 கோத்திரத்து ஜனங்கள்ல ஒருவராகிய யாபேசினுடைய சந்ததிய தாக்குவதற்கு இந்த மோவாபியர்கள் கடந்து வர்றாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மோவாபியர்கள் வந்து, ஒன்னா உங்களுடைய கண்களை நான் பிடுங்கி போட்டுடுவேன், இல்லைன்னா உங்களுடைய ஜீவனை நான் எடுத்து போட்டுடுவேன், எது நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அவர் சொல்றாங்க அங்க வந்து, ஒன்னா உங்க ஜீவன் போயிடும், இல்லைன்னா உங்களுடைய கண்கள் போயிடும். ஒருவேளை கண் போயிருச்சுன்னா ஜீவனோடு இருக்கலாம், ஜீவனே போயிருச்சுன்னா இல்ல. ஸோ நீங்க தான் சாய்ஸை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மோவாபியர்கள் அங்கே சொல்றாங்க.
இந்த விஷயம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நிலையில ஆரம்ப காலத்துல சவுல் ராஜாவுக்கு அங்க கடந்து வருது. இப்ப பாருங்க, அந்த அந்த கேட்ட மாத்திரத்துல அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, பாருங்க, நீங்க அடுத்த ஸ்லைட்ல போடுங்க, வசனம் போடுங்க. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். சவுல் இந்த செய்தியை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி, பாருங்க, கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால். அப்போ கேட்ட உடனே அந்த வாய்ப்பை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப என்ன, இவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. இவர் ஜனங்களை, தன்னோடு இருந்த தன்னுடைய கோத்திர ஜனங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கடமை, ஒரு பொறுப்பு என்பது இவருக்கு அங்க காணப்படுகிறது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப முந்தின ஸ்லைடு போங்க. முந்தின ஸ்லைட்ல நம்ம அங்க பார்க்கும் போது பாருங்க, வாய்ப்பை பயன்படுத்துவதில் தாமதம் இல்லாத ஒரு நிலையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி சவுலுக்கு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுவதில் அவரிடத்தில் காணப்பட்ட துரிதம். அன்பு சகோதர சகோதரிகளே, இது நமக்கான ஒரு பாடம். நமக்கு ஊழிய வாய்ப்பு வருதா, பயன்படுத்துவதில் எவ்வளவு தூரம் டக்குன்னு கிராஸ் பண்ணணும், கிராப் பண்ணணும், அதை பயன்படுத்தணும். அன்பான சகோதர சகோதரிகள், அவர் காண்பித்த துரிதமானது பெரும்பான்மையான ஜனங்களுடைய அன்பை அவருக்கு சம்பாதித்து கொடுத்தது. அப்போ இதுதான் அங்கே அவரு அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதில் காண்பிச்சிட்ட ஒரு சீரிய முயற்சி. அப்போ உடனே அவர் என்ன பண்றாரு, சவுல் உடனடியாக அனைத்து கோத்திரத்தாரும் தங்களுடைய சகோதரராகிய யாபேஸ் பட்டணத்தாருக்கு உதவ வரும்படி கைக்கு என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு வாங்க, அதன் மூலமாக நம்ம யுத்தம் செய்யணும், மோவாபியர்களை தோற்கடித்து நம்முடைய சகோதரர்களாகிய யாபேஸை காப்பாற்றணும். உடனடியாக அங்கே அந்த காரியங்கள் அங்க நிகழுவதை நம்ம அங்க பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், பாருங்க, அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதே விளக்கங்கள், இதே ஸ்லைடு, இதே ரீபிரின்ஸுக்குரிய விளக்கங்கள் நம்ம பார்க்கும் போது அந்த வாய்ப்பை அந்த ராஜாவாகிய சவுல் ரொம்ப அருமையா பயன்படுத்தினார். அங்க பயன்படுத்தி இதை அப்படியே ஆவிக்குரிய வகையில நம்ம பொருத்தி பார்க்கும் போது, இவங்க பாருங்க, மோவாபியர்கள் யாபேசுடைய கண்களை குருடாக்கக்கூடிய நிலை. அதே போலதான் இங்கே ஆவிக்குரிய வகையில ஆவிக்குரிய திருச்சபை வகுப்பார் அநேக தப்பறைகளினால் தங்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்குள்ள அனுமதிக்கப்படுகிற ஒரு காலமாக இந்த காலம் காணப்படுகிறது. அப்படின்னா இந்த குருட்டுத்தன்மையிலிருந்து சபை ஜனங்கள் விலக்கப்படணும் அப்படின்னா ஊழிய வாய்ப்பை யார் ஒருவர் சரியா பயன்படுத்தி சரியான புல்வெளி அண்டைக்கு முழு திருச்சபையையும் வழி நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறாரோ, வாய்ப்பை பயன்படுத்துகிறவராக இருக்கிறாரோ, அவரை ஊழியராக ஏற்படுத்த வேண்டியது அவசியமாய் அங்கே காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகள், சரி பாருங்க, அங்கே சொல்லும் போது நானே கொஞ்சம் துரிதமா கடந்து வாசிக்கிறேன். நாம் பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு தெய்வீக ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகளுக்காக நாம் எதிர்பார்த்து காணப்பட வேண்டும். நம்ம ஒவ்வொருவருமே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனா யார் ஒருவர் அதிக முனைப்பு காண்பித்து அதுல வளர்ச்சியை காண்பிக்கிறாரோ, முன்னேற்றத்தை காண்பிக்கிறாரோ, அவரை நமக்கான ஊழியராக ஏற்படுத்தணும். அதே போல மற்ற காரியங்கள் நான் விளக்கிட்டேன். அந்த கீழே நீல கலர்ல இருக்கிற அந்த விஷயங்கள் மாத்திரம் நம்ம அங்க பார்க்கும் போது, யார் ஒருவர் வாய்ப்பை கண்டும் பயன்படுத்த தவறுகின்றாரோ அவருக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் ஒருவர் ஆகுவதற்கு உரிய இருதய நிலைமை இல்லை என்பதையும், அதே போல கர்த்தர் பெயரிலும் அவருடைய ஜனங்கள் பெயரிலும் அவருக்கு இன்னும் அதிகமான அன்பு வளர வேண்டும் என்பதையும் அது சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கு. வாய்ப்பை கொடுத்தும் பயன்படுத்தாமல் விடுகிறவர்கள் குறித்து இங்க அருமையாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த வாய்ப்பை எவ்வளவு தூரம் கருத்தாய் இருந்து நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். இதை குறித்து சொல்லும் போது முழுமையா வாசிக்க வேண்டாம். அடுத்த 2 ஸ்லைடும் ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்த வசனம். சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த பலன் என்பதற்கு விளக்கம் என்ன அப்படின்னா தைரியம். அது நம்ம அங்க பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியத்துல தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு இந்த பலம், இந்த தைரியம் என்பது அவசியம். ஒருவேளை இந்த ஒரு தீவிரத்தன்மையோடு, இந்த பலத்தோடு, தேவன் அருளுகிற அந்த பலத்தோடு ஊழியத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக காணும். ஒருவேளை அப்படி இல்லைன்னு வைங்களேன், அதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம். வாக்களித்தவர் உண்மையுள்ளவரானபடியால் அதை நிறைவேற்றவும் செய்வார். ஒருவேளை அப்படி இல்லைன்னா, ஒருவேளை உங்களுடைய தாழ்ந்துகளை உண்மையுடன் பயன்படுத்துவதற்கான பலன் உங்களிடத்தில் இல்லை எனில் அது உங்களுடைய தவறு, தேவனுடையது அல்லவே. அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதில்ல அன்பான சகோதர சகோதரிகள். அப்போ அது பயன்படுத்தல அப்படின்னா நம்மிடம்தான் தவறு, நம்மிடம்தான் குறை அன்பானவர்கள்.
அது மாத்திரமல்ல, பாருங்க, அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒன்று, நீங்க அவருக்கான ஊழியத்தை, ஒருவேளை ஊழியத்தை பயன்படுத்தலையா, ஊழிய வாய்ப்பை சரிவர முன்பை விட அதிகமா பயன்படுத்தலையா, என்ன அது அர்த்தப்படுத்துது அப்படின்னா, அவருக்கான ஊழியத்தை இருதயத்துல போதுமான அளவு. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ஊழிய வாய்ப்பு அப்படிங்கிறது பொக்கிஷம், அது ஒரு ஸ்லாக்கியம். ஆதிகால சபையில ஆவிக்குரிய வரங்கள் எப்படி இருந்ததோ அது போல இப்போ ஊழிய வாய்ப்பு என்பது பொக்கிஷமாக, ஸ்லாக்கியமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த ஊழியத்தை இருதயத்தில் போதுமான அளவுக்கு கனப்படுத்தி அதற்கே உரிய மரியாதை கொடுத்து அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்த தவறுகிறவராக அங்க காணப்படுவோம். அன்பான சகோதர சகோதரிகள், சரி, இந்த 2 காரியங்களை கடந்து 3வது ஒரு கருத்துக்குள்ள நம்ம கடந்து வரோம். கர்த்தருடைய ஊழிய சிந்தை. அன்பான சகோதர சகோதரிகள், கர்த்தருடைய ஊழிய சிந்தை அப்படிங்கிற போது நிறைய காரியங்கள் இதில் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப குறிப்பா ஒண்ணு நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்போ ரொம்ப பரிச்சயமான வசன பகுதி. மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும். இந்த ஊழியம் செய்யவும் என்கிற ஒரு வார்த்தை கர்த்தரிடமிருந்து ரொம்ப ஆழமா நாம பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தையாக அது காணப்படும். அவர் எந்த மாதிரியாக ஊழியம் செய்தார் என்று நம்ம அங்க பார்க்கும்போது, வெறுமனே வார்த்தையின் மூலமாக செய்யப்படுகிற ஊழியம் என்பதை கடந்து வாழ்க்கை முறையின் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். உண்மையான கள பணியாளராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இதுதான் கர்த்தரிடமிருந்து கர்த்தருடைய சிந்தையாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். உண்மையான அந்த கிரவுண்ட் ஒர்க், கள பணியாளராக கர்த்தர் இயேசு அங்கே காணப்பட்டார். பாருங்க, அதுக்கு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ரீபிரின்ஸ்ல 4968 சிஸ்டர் வாசிக்கலாம். சத்தியமே தரநிலையாக காணப்பட வேண்டும். மற்றவை அனைத்தும் திவ்ய சித்தத்திற்கு முற்றிலும் முரணானவையாக இருக்கின்றன. மற்றும் சத்தியத்தினை தனது அன்றாட ஜீவியத்தில் கடைபிடிக்க தவறுகின்ற நபர் தான் சரியான அளவில் கர்த்தருடைய ஆவியினை பெற்றிருக்கவில்லை என்பதை நிரூபிக்கின்றவராய் இருப்பார். போதும். பாருங்க, அன்பு சகோதர சகோதரிகளே, சத்தியம்தான் தரநிலை, நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு உரைகள் அப்படின்னா சத்தியம்தான், தேவ சித்தம் அதுதான் அங்கே நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா கர்த்தருடைய ஊழிய சிந்தை எப்படி இருந்தது அப்படின்னா, உண்மையான களப்பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? இறங்கி வேலை செஞ்சார். வெறுமனே போதகம் மாத்திரம் பண்ணிட்டு பேசிட்டு போற ஒருவராக அவர் இல்லை. அவர் வாழ்ந்து காண்பித்தார். என்ன போதித்தாரோ போதித்ததின்படி வாழ்ந்து காண்பித்தார். அதுதான் நம்ம அங்க கவனிக்கிறோம். அதுதான் இங்க சொல்லப்படுது. இந்த ரீபிரின்ஸ்லயும் வார்த்தைகள் அல்ல, ஜீவியமே உண்மையான. அப்போ அந்த சத்தியம் தரநிலை அப்படின்னா சத்தியத்தை நம்ம போதிச்சுட்டு பாருங்க, அங்க சத்தியத்தை அன்றாட ஜீவியத்தில் கடைபிடிக்க தவறுகின்ற நபர், அனைவருக்குமான ஒரு விஷயம், குறிப்பா ஊழியர்களுக்கான ஒரு விஷயம், சரிங்களா? அப்போ அன்றாட ஜீவியத்தில் கடைபிடிக்க தவறுகின்ற நபர் தான் சரியான அளவில் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கவில்லை என்பதை நிரூபிக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்றாட ஜீவியங்களில் உதடுகளை கொண்டு போதித்தவைகளுக்கு இசைவாக ஜீவிக்கல அப்படின்னா அது எப்படிப்பட்ட நிலை அப்படின்னா கவலைக்கிடமான ஒரு நிலை. இந்த நிலை யாரை குறித்து சொல்லப்படுங்க? பொதுவில் நம்ம இதை யாருக்காக பயன்படுத்துவோம்? இதைய ரொம்ப முடியாம இருக்கிறவங்க பாருங்க, ஒருவேளை எமர்ஜென்சி கண்டிஷன், ஐசியூல இருக்கிறாங்க, நிறைய நியூஸஸ் எல்லாம் வரும் இல்லையா? பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறாங்கன்னா கவலைக்கிடம் அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு போதிக்கிறதும் போதிக்கிறதற்கு மாறாக நடப்பதும் போதித்ததின்படி இல்லாம இசைவில்லாம நடப்பதும் என்ன அப்படின்னா கவலைக்கிடமான ஒரு காரியமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரி, ஒருவேளை நீங்க அது அடுத்த ஸ்லைட்ல இதே ரீபிரின்ஸ்ல இருக்கக்கூடிய காரியங்கள் தான். ஸோ ஒருவேளை இது ரொம்ப எளிமையா நான் சொல்லி கடந்து வந்துடுறேன். போதகருக்குரிய அதிகமான திறமைகளை பெற்றிருந்து ஆனா உண்மையாக போதித்ததின்படி வாழாத ஒருவரை சபை ஒருவேளை ஏற்படுத்துறது அப்படின்னா அது கர்த்தருடைய அங்கீகரிப்புக்கு அப்பாற்பட்டது என்பதை இந்த ஒரு ஸ்லைட்ல நம்ம அங்க பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய காலத்திலே நம்ம அங்க கவனிக்கும் போது 100க்கு அதிபதி இருந்தார்.
நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கும்போது பாருங்க, இது ஸ்லைட்ல இருக்காது. மத்தேயு 8:9 நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். இதுதான் உலக ஜனங்கள், உலக ஆளுகைக்கு உட்பட்டவர்களுடைய சிந்தை. ஒரு கர்த்தருடைய ஊழிய சிந்தை என்பது இதற்கு நேர்மாறான சிந்தை. பாருங்க, அங்க அந்த ஒரு நூற்றுக்கு அதிபதி எப்படி இருக்கிறாருன்னா, இதை செய், இங்க போ, அங்க வா அப்படின்னா ஒன்னொன்னும் செய்யறதற்கு ஊழியர்கள். கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் தானே தம்மை அதற்குள்ள மூழ்கடித்து கொண்டார். ஊழியத்தின் வாய்ப்புகளை அருமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிந்தையை உண்மையான களப்பணியாளராக அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ நாம் ஏற்படுத்தக்கூடிய ஊழியர்கள் களப்பணியாளர்களாக காணப்படும். வெறுமனே வார்த்தைகளினால உதடுகளை கொண்டு போதித்துவிட்டு அதற்கு மாறாக நடக்கிறவர்களாக இல்லாத ஒருவரை நாம் ஊழியர்களாக ஏற்படுத்த வேண்டும். பாருங்க, அதை குறித்து சொல்லும் போது 1711 தனக்கு மற்றவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்றோ தான் கனப்படுத்தப்பட வேண்டும் என்றோ ஸ்தானங்கள் வகிப்பதற்காகவோ அவர் வரவில்லை. இதுதான் கர்த்தருடைய சிந்தை. கர்த்தர் அந்த உண்மையான கிரவுண்ட் ஒர்க் செய்யக்கூடிய ஒரு நபராகவே அவரு காணப்பட்டார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்க யோவான்ல பார்க்கிறது போலதான் 4:34 அவர் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, அதுதான் சத்தியம் தரநிலை என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப அனுப்பினவருடைய அந்த சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதுதான் அவருக்கு போஜனம். அப்படின்னா தன்னை எவ்வளவு தூரம் அந்த ஊழியத்துல ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே நம்ம அங்க கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, நம்ம அந்த ஸ்லைடு, அடுத்த ஸ்லைடு நம்ம கடந்து வந்துடலாம். பாருங்க, ஒரு 3.5 வருஷமோ கர்த்தருடைய ஊழிய வாழ்க்கை என்பது இந்த சிந்தை அடிப்படையாக வைத்து அவருடைய ஊழியங்கள் 3.5 வருஷமும் அருமையாக நடைமுறையில அது காணப்பட்டது. சரி, இதை கடந்து 4வது பாயிண்ட்டுக்குள்ள நம்ம கடந்து வரலாம். ஊழியம் தேவனுடைய அங்கீகரிப்புக்கு ஏதுவாக. இது 4வது பாயிண்ட். முதல்ல பார்த்தோம் சத்தியத்தில் வளர்ச்சி, அது ஜெனிப்பித்தலினுடைய சாட்சி இல்லைங்களா. 2வது என்ன பாயிண்ட் பார்த்தோம்? வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை. 3வது பாயிண்ட் இப்ப பார்த்தோம், ஊழியம் சிந்தை, கர்த்தருடைய சிந்தை இல்லைங்களா. 4வது நம்ம அங்க பார்க்கிறோம், ஊழியம் தேவனுடைய அங்கீகரிப்புக்கு ஏதுவாய். இதை நம்ம வாய்ப்பை பயன்படுத்துற அந்த விஷயத்திலே பார்த்தோம். அது கடைசி ஸ்டெப்பா பார்த்தோம் இல்லையா. ஒரு அங்கீகாரம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அறிவை பயன்படுத்தி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுதல், அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக பயன்படுத்தும் போது அனுபவங்கள் நம்ம அதிகமாக நமக்குள்ள சேர்த்து வைத்தல், அந்த அனுபவங்களை கொண்டு முதிர்ச்சியின் நிலைக்கு கடந்து போகுதல், இது நிமித்தம் ஒரு அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அப்ப இங்கே நம்ம கடைசி பாயிண்டா பார்க்கிற இந்த ஊழியம் தேவனுடைய அங்கீகரிப்புக்கு ஏதுவாய் அப்படின்னா, சகோதரர் ரொம்ப அருமையா ஒரு ரீபிரிண்ட்ல அங்க அருமையா குறிப்பிடுகிறார். ஸோ அது ஸ்லைட்ல இருக்காது. ரீபிரிண்ட்ஸ் 1797 சகோதரர் அங்க என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, ஊழியங்களினுடைய அளவை பற்றி மட்டும் அல்ல, குவான்டிட்டி இல்லை சரிங்களா. ஊழியங்களினுடைய அளவை பற்றி மட்டும் அல்ல, அது தேவனுடன் மற்றும் அவரது தெய்வீக திட்டத்துடன் சரியான வகையில் ஒத்துழைப்புடனும் இருக்க வேண்டும். ஒரு இசைவான வகையில, கர்த்தர் எதிர்பார்க்கிற வகையில, தேவன் அங்கீகரிக்கிற வகையில ஊழியம் செய்யப்பட வேண்டும். வெறுமனே நான் 10 இடங்களுக்கு போறதோ, அல்லது கடல் கடந்து போய் ஊழியம் செய்வதோ, அல்லது இன்னும் பெரிய பெரிய பிரயாசங்கள் எடுத்து அநேகர் மத்தியில ஊழியம் செய்வதோ, அல்லது கொஞ்சம் பேர் மத்தியில ஊழியம் செய்வதோ, இல்ல மாத கணக்காக வருடக்கணக்காக ஊழியம் செய்வதோ விஷயம் அல்ல. குவாலிட்டி இஸ் நாட் த மேட்டர். சாரி, குவான்டிட்டி இஸ் நாட் த மேட்டர். அளவுகள் விஷயம் இல்லை, குவாலிட்டி, அந்த தரநிலை, அதாவது தேவன் அங்கீகரிப்புக்கு ஏதுவாக ஊழியம் செய்வது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாக அது காணப்படுகிறது. அப்படின்னா அந்த ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா என்னமெல்லாம் செய்யணும் அப்படின்னா, பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளை, 1வது பாயிண்ட் அதே ராஜாவை ஏற்படுத்துதல் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம அங்க பார்க்கும் போது முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா. அந்த ஸ்லைடுக்கு வாங்க. புது சிருஷ்டி ஒழுங்குமுறைகள்ல பக்கம் 426 நானே வாசிச்சிடுறேன். கீசின் குமாரனாகிய சவுல் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட போது அவர் தேடப்பட்டார். அப்போ அந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் தனிமையில பண்ணிட்டார். ஆனா ஜனங்கள் முன்பு அறிவிக்கப்படுறதுக்கு தேடும் போது அவர் தேடப்படக்கூடிய நிலையில தன்னை ஒளித்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அதான் அங்க சொல்லப்படுது, சவுல் தளவாடங்கள் இருக்கிற இடத்துல தன்னை ஒளித்து கொண்டிருந்தார்.
அது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, ஒரு அருமையான தன்னடக்கத்தை, ஒரு தாழ்மை நிலையை அது அடையாளப்படுத்துகிறது. இந்த தன்னடக்கம் மிகவும் பாராட்ட தகுந்ததாகும் என்று அங்கே சகோதரர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். பாருங்க, அதை சொல்லிட்டு அடுத்தடுத்த ஹைலைட்டிங் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தன்னடக்கத்துடன் மறைந்து போய்விட்டார். இருதயத்தின் மிகுந்த தன்னடக்கமானது கர்த்தருடைய அருமையான ஜனங்கள் அனைவரின் மத்தியிலும் காணப்பட வேண்டும். இருதயத்தின் தன்னடக்கமானது ஜனங்கள் அனைவரின் மத்தியில காணப்பட வேண்டும். அதிலும் விசேஷமாக கர்த்தருடைய மந்தைக்கு எந்த விதத்திலாகிலும் ஊழியம் புரிவதற்கென தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மத்தியில் நிச்சயம் காணப்பட வேண்டும். அன்பான சகோதர சகோதரி, அப்ப இந்த தன்னடக்கம் என்கிற ஒரு சிந்தை ஒருவருக்குள்ள இருக்கும் போது அது தேவ அங்கீகரிப்புக்கு ஏதுவானது. அன்பான சகோதர சகோதரிகள், கடைசி 2 லைன், ஊழியம் செய்வதற்கான ஸ்தானத்தினை அடைவதற்கு ஆசைப்படுவதற்கு பதிலாக தன்னை மறைத்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை சவுலங்க வெளிப்படுத்துங்களா. சோ அப்போ அந்த ஒரு தன்னடக்கம், அந்த ஒரு தாழ்மை நிலை அதுல வெளிப்படுகிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அது மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னா நிச்சயம் நம்ம எல்லாரும் பதில் சொல்லிடுவோம், ஆம், கர்த்தருடைய ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. ஏன் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கர்த்தருடைய வாழ்க்கையை மாதிரியாக பார்த்தோம்னா என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லலாம் அப்படின்னா பாருங்க, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். அன்பான சகோதர சகோதரிகள், தேவ சித்தத்தை முதன்மைப்படுத்தினார். எல்லாமே நம்ம அறிந்த காரியங்கள் தான். ஆனா நடைமுறை வாழ்க்கையில கர்த்தர் அருமையா அப்படியே பயன்படுத்தினார், பிரயோகித்தார். சோ அப்போ தேவ சித்தம் முதன்மைப்படுத்தினார். தன்னுடைய சித்தத்தை ப்ரொபோர்ஷனேட்டா என்ன பண்றாருன்னா புறம் தள்ளினார் இல்லைங்களா, மறுத்தார் தன்னுடைய சித்தத்தை. குணலட்சணங்களை காத்து ஊழியம் செய்யக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தி ஊழியம் செய்யக்கூடிய ஆண்டவராக அவர் இருந்தார். சத்திய ஆவியின்படி அதற்கு உட்பட்டு, தெய்வீக கொள்கைகளுக்கு ஒழுங்குகளுக்கு உட்பட்டு, மனசாட்சிக்கு உட்பட்டு, இது எல்லாமே நம்ம கடந்த காலங்கள்ல பாடங்கள்ல நம்ம தியானம் செய்திருக்கிறோம். அப்போ சபையில இணக்கத்துடனோ இசைவுடனோ இருந்து ஏறெடுக்கப்படக்கூடிய ஊழியங்கள் என்பது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஊழியமாக அது காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரி, சரி, அப்போ யாரொருவர் இந்த விதமாக சத்தியத்தின் வளர்ச்சியில அருமையாக காணப்பட்டு ஜெனிப்பித்தலை, அர்ப்பணிப்பை தன்னுடைய வாழ்க்கையில ரூபகாரப்படுத்தி ஊழிய வாய்ப்புகளை பொக்கிஷமாக மதித்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய வகையில தன்னுடைய இருதயத்தில் எடுத்துக்கொண்டு பயன்படுத்தக்கூடிய ஒருவராக, களப்பணி செய்வதில் கர்த்தருடைய அந்த ஊழிய சிந்தையை தனக்குள்ள வளர்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிற ஒருவரை, அதே சமயம் தாழ்மை தன்னடக்க சிந்தையோடு இருக்கக்கூடிய ஒருவரை, ஊழிய வாஞ்சை உடையவராக இருக்கக்கூடிய ஒருவரை நம்ம ஊழியராக ஏற்படுத்த வேண்டியது அவசியம். அன்பு சகோதர சகோதரி, அது மூப்பர் ஊழியராக இருந்துட்டாலும் சரி, ஊழியத்தினுடைய தன்மைகள் தான் வேற. ஆனா மூப்பர் ஊழியராக இருந்துட்டாலும் சரி, உதவிக்காரர் ஊழியமாக இருந்துட்டாலும் சரி, ஊழியர்களை ஏற்படுத்தும் போது, தேர்ந்தெடுப்பு செய்யும் போது, இந்த அடிப்படையில நம்ம செய்யும் போது அது தேவ அங்கீகரிப்புக்கு ஏதுவாக, அதன் மூலம் முழு சபைக்கும் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரத்தக்கதாக அது அமையும். அன்பு சகோதர சகோதரிகள், நம்ம இதோடு இந்த ஒரு பாடத்தை நம்ம நிறைவுக்குள்ள கொண்டு வருகிறோம். அடுத்த சில ஸ்லைடு நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த கருத்துக்களை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஆவிக்குரிய தெரிந்தெடுப்பு நிகழ்வுக்குள்ள நம்ம கடந்து போகும்போது இந்த ஒரு வழிநடத்துதல்களோடு அந்த தெரிந்தெடுப்பு நிகழ்வுல நாம் பங்கெடுப்பதற்கு தேவன் அவருடைய ஆவியை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டு நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆம்.